पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ नमो नारायणाय। நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் முதல் நாமத்துக்கு வியாக்கியானம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த பூர்வபாக ஸ்லோகங்களை பார்த்தீங்கன்னா வாசிச்சது. ஸ்ரீ வைஷம்பாயன உவாச்ச ஸ்ருத்வா தர்மான சேஷேன பாவனானி ச சர்வஷः யுதிஷ்டிரः சாந்தனவம் புனரேவாभ्यभाषत। யுதிஷ்டிர உவாச்ச किमेकं दैवतं लोके किं वाप्येकं परायणं स्तुवन्तकं कमर्चन्तः प्राप्नुयुर्मानवा शुभं को धर्मः सर्वधर्माणां भवतः परमो मतः किं च वन्मुच्यते जन्तुर्जन्म संसारबन्धनात्। श्रीभीष्म उवाच जगत्प्रभुं देवदेवमनन्तं पुरुषोत्तमं स्तुवन्नाम सहस्रेण पुरुषः सततोत्थितः तमेव चार्चयन् नित्यं भक्त्या पुरुषमव्ययं ध्यायन् स्तुवन् नमस्यंश्च यजमानस्तमेव च। अनादिनिधनं विष्णुं सर्वलोकमहेश्वरं लोकाध्यक्षं स्तुवन् नित्यं सर्वदुःखादिगो भवेत्। ब्रह्मण्यं सर्वधर्मम्यं लोकानां कीर्तिवर्धनं लोकनाथं महद्भूतं सर्वभूतभवोद्भवं येष मे सर्वधर्माणां धर्मोऽधिकतमो मतः। यद्भक्त्या पुण्डरीकाक्षं स्तवैरर्चे नरः सदा परमं यो महत्तेजः परमं यो महत्तपः परमं यो महद्ब्रह्म परमं यः परायणं पवित्राणां पवित्रं यो मङ्गलानां च मङ्गलं दैवतं दैवतानां च भूतानां यो व्ययः पिता यतः सर्वाणि भूतानि भवन्त्यादियुगागमे यस्मिंश्च प्रलयं यान्ति पुनरेव युगक्षये तस्य लोकप्रधानस्य जगन्नाथस्य भूपते विष्णोर्नाम सहस्रं मे शृणु पापभयापहम्। यानि नामानि गौणानि विख्यातानि महात्मनः ऋषिभिः परिगीतानि तानि वक्ष्यामि भूतये। நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் பிரதம ஸ்லோகம். அந்த பிரதம ஸ்லோகத்தை முதல் ஸ்லோகத்தை வாசிச்சிடலாம். ஓம் ஹரிஹி ஓம் விஸ்வம் விஷ்ணுர்வஷட்காரோ பூதபவ்யபவத் பிரபுः பூதகிருத் பூதபிருத்பாவோ பூதாத்மா பூதபாவனः. இந்த முதல் ஸ்லோகத்துல நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது எது அப்படின்னா, முதல் சப்தம் விஸ்வம். அந்த விஸ்வத்துக்கு பார்த்தீங்கன்னா வியாக்கியானம் பார்த்துட்டு இருக்கோம். அதுல முதல் வியாக்கியானம் என்ன பண்ணியாச்சு, ஆச்சாரியார் சொல்லிட்டார். விஸ்வம்ன்றதுக்கு அர்த்தம் பார்த்தீங்கன்னா பிரம்மம் அப்படின்னு சொல்லியாச்சு. அந்த பிரம்மம்னு சொன்னதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா
பிரம்மத்துல எத்தனை வெரைட்டி இருக்கு? 2 விதம் இருக்கு. ஒன்று சகுணம், ஒன்று நிர்குணம். அப்ப விஸ்வம் அப்படின்ற சப்தம், விஸ்வம் அப்படின்ற சப்தத்துக்கு அர்த்தம் இந்த மொத்த ஜெகத்தும் என்னவா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சகுண பிரம்மமா இருக்கு, நாம ரூபத்தோடு சேர்ந்தா. அதே பாத்தீங்கன்னா நிர்குணமா இருக்கு எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா நாம ரூபத்தை நீக்குனதுக்கு பிறகு. அந்த நாம ரூபத்தை பாத்தீங்கன்னா நீக்கிறதுக்கு தான் வேதாந்த விசாரம் தேவைப்படுது. நாம ரூபத்தோடு இருக்கிற ஈஸ்வரனை பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம்? நல்லா பக்தி பண்றோம், நிறைய விக்கிரக ஆராதனைகள் மூலமா பண்ணிக்கிட்டு இருக்கோம். கீதால பாத்தீங்கன்னா 7வது சாப்டர்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கோம். டெய்லி காலையில கிளாஸ் ஆரம்பிச்சிருக்கோம். பகவத்கீதையில நான் சொல்லிட்டு இருக்க மாதிரியே உபாசனைகளை எத்தனை விதமா பிரிக்கிறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா பிரதீக உபாசனை, 2வது பார்த்தீங்கன்னா சம்பத் உபாசனை, 3 பார்த்தீங்கன்னா அகங்கிரக உபாசனை அப்படின்னு 3 வெரைட்டியா உபாசனைகளை பிரிக்கிறோம். இந்த பிரதீக உபாசனை அப்படின்றது பார்த்தீங்கன்னா முதலாவதா இருக்கிற பிரதீக உபாசனை இந்த உலக மக்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. ஏதோ ஒரு நாமத்தையோ, ஏதோ ஒரு ரூபத்தையோ, ஏதோ ஒரு ஷெலா, ஒரு போட்டோ, எதையெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம பண்றோமோ அந்த ஆராதனைகளுக்கு எல்லாத்துக்கும் பேர் என்ன பேரு? பிரதீக உபாசனைன்னு பேரு. பிரதீகம் அப்படின்னா ஒரு சின்னம், ஒரு அடையாளம். அப்ப எந்த அடையாளத்தை வச்சாலும் அது பிரதீகம். 786 போட்டீங்கன்னா கூட அது பிரதீகம். ஒரு பெறைய வச்சிங்கனாலும் பிரதீகம், ஒரு கிராஸை வச்சிங்கனாலும் சிலுவையை வச்சிங்கனாலும் அது பார்த்தீங்கன்னா பிரதீகம். அப்ப எது வச்சாலும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அடையாளம் இருந்தாலும் அதுக்கு பேரு பிரதீகம்னு பேரு. பிரதீக உபாசனா. கிருஷ்ணர், ராமர் போட்டோ வைக்கிறோம், சிலை வைக்கிறோம், ஆராதனை பண்றோம், தியானம் பண்றோம். அப்ப இதுக்கெல்லாம் பேரு பிரதீக உபாசனான்னு பேர். இப்ப நான் என்னோட இதுல புதுசா இப்போ ஒரு கிருஷ்ணர் போட்டோவை பழசா இருந்ததை புதுசாக்கி நல்லா ஃப்ரேம் போட்டு வச்சிருக்கேன். டெய்லி நேற்று இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த கிருஷ்ணரை பார்க்க ஆனந்தமா இருக்கு. நல்ல போட்டோ நல்லா கிடைச்சிருக்கு. அப்போ வச்சு முகத்தை பார்த்தீங்கன்னா நேரம் ஒரு 10 அடி தூரத்துல உட்கார்ந்துக்கிட்டு கிருஷ்ணரையே பார்த்துட்டு உட்கார்ந்துருந்தா ஆனந்தமா இருக்கு. ஆனந்த கிருஷ்ணன் ஒரு அடையாளம். அது என்னது? கிருஷ்ணனை தான் நான் தியானம் பண்றேன், ஓங்காரம் சொல்லி கிருஷ்ணனை தியானம் பண்றேன். அதுக்கு என்ன பேரு அப்படின்னா பிரதீக உபாசனா. இந்த பிரதீக உபாசனை பண்றதுனால என்ன லாபம் கிடைக்கும்? மைண்ட் பார்த்தீங்கன்னா ஏகாகிரத்தை கிடைக்கும், புண்ணியம் கிடைக்கும், மனசுக்கு ஏகாகிர சித்தம் கிடைச்சிரும். அதே மாதிரி வெளியில பார்த்தீங்கன்னா மக்கள்லாம் பண்றத அந்த ஒரு விக்கிரகத்தை வச்சு பண்ணும்போது புண்ணியம் கிடைக்கும். இந்த 2ம் கிடைக்கும். ஆனா பார்த்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு போகும்போது தான் நமக்கு வேதாந்தத்தோட பர்பஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்ஃபில் ஆகும். 2வது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா உபாசனைகளை 2வது வெரைட்டி சம்பத் உபாசனா. சம்பத் உபாசனான்றது என்ன அப்படின்னா ரொம்ப முக்கியமா சாந்தோக்கியத்துல பார்த்தீங்கன்னா சாந்தோக்கிய உபனிஷதங்கள்ல இந்த உபாசனை ரொம்ப முக்கியமா சொல்லப்பட்டிருக்கு. சங்கரர் பார்த்தீங்கன்னா இதை ஆரம்பத்திலேயே சொல்றார். சாந்தோக்கியத்தோட ஆரம்பத்துல குண ஆதானம் சம்பத் அப்படின்னு பேரு. குண ஆதானம் சம்பத். ஒரு கல்லு, அந்த கல்லுல பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனை பார்த்தீங்கன்னா கொண்டுட்டு ஈஸ்வர குணங்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா சம்பத்துன்னு பேர். ஒரு சிலையிலையோ அல்பமான சிலையில பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸ்வர தன்மையை, குணத்தை கொண்டு பார்க்கறது. குணத்தை பார்க்கும்போது அது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்படிப்பட்ட குணங்களை பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஈஸ்வரன் என்னவா இருக்கார் அப்படின்னு கேட்டா ஈஸ்வரன் பார்த்தீங்கன்னா அதுக்காகத்தான் பார்த்தீங்கன்னா பகவத்கீதையில 7வது சாப்டர்ல இருந்து 12வது சாப்டர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன் என்னவா இருக்காருன்னு தெரிஞ்சு உபாசனை பண்ணாதான் அது உபாசனையா இருக்கும். நம்ம என்ன பண்ணிட்டோம்? முதல் ஸ்டெப்லயே நின்றுட்டோம் எல்லாம். 2வது ஸ்டெப் குண தியானம் அப்படின்னு பேர். 2வது ஸ்டெப் தான் சம்பத் உபாசனான்னு பேர். ஈஸ்வர தன்மையை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விக்கிரகத்திலையோ ஒரு போட்டோலையோ நீங்க என்ன பண்ண போறீங்க? ஆதானம்னா கொண்டுட்டு பார்க்கிறது, ஸ்வீகாரம் பண்ணி எடுத்து வைக்கிறது. என்ன குணங்களை எடுத்து வைக்கிறது? ஈஸ்வரன் என்னன்னு தெரியாம பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வைக்கலாமா? ஈஸ்வரனை நம்ம என்ன நினைச்சுட்டு இருப்போம்? அப்படிதான் சாமி சாமி சாமின்னு எதாவது கேட்கறதுக்கு மட்டும்தான் பண்ற முடிய ஈஸ்வரனை பார்த்தீங்கன்னா நமக்கு புரிதல் இல்லை. அப்ப இப்பதான் சாஸ்திரம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா யாரெல்லாம் பகவத்கீதை படிக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஆச்சாரியார் இப்ப சொல்றாரு, ரசோகம் அப்சு கௌந்தேய
பிரபாசு சசிசூரியயோகோ அப்படின்னு வரிசையா ஸ்லோகங்களை சொல்ல ஆரம்பிச்சிருக்கார். இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்திலையும் பகவான் இருக்கார், எல்லாத்திலையும் இருக்கார். இதுதான் யதார்த்தம். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா கோயிலுக்குள்ளார போயிட்டு, நான் நேற்று ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன்ல லாஸ்ட் கிளாஸ்ல, கோயிலுக்குள்ளார போயிட்டு நல்லா பகவானுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல மாலைகளும் நிறைய அர்ச்சனை ஆராதனைகள் எல்லாம் பண்ணி உண்டியல்ல பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய் பணத்தையோ இல்லை தங்கத்தையோ வெள்ளியையோ போட்டுட்டு வெளியில பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா பார்த்தீங்கன்னா பசியோட ஒரு பிச்சை கேட்டாங்க அப்படின்னா அந்த அம்மாவுக்கு ஒரு 2 ரூபாய் கூட நீங்க கொடுக்கல அப்படின்னா அங்க ஈஸ்வரன் பார்த்தீங்கன்னா உங்களை சாபம் விட்டுருவார். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சைத்தன்யமா ஒரு அம்மா பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார பசியோட ஒரு அம்மா இருக்கு அப்படின்னா அங்கேயும் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு? ஈஸ்வர தத்துவம் இருக்கு. எல்லா ஜீவராசியிலும் ஈஸ்வரன் இருக்கார். நம்ம ஆனா பார்த்தீங்கன்னா பிரதீக உபாசனையில பார்த்தீங்கன்னா அது மிஸ் ஆயிடுச்சு. எங்கெல்லாம் நான் பார்க்குறேன், எல்லா இடங்கள்லையுமே மெடிடேட் பண்றவங்களா இருக்கட்டும், நிறைய மெடிடேஷன் பண்றவங்க இருக்காங்க, நிறைய ஆராதனை பண்றவங்க இருக்காங்க. ஆனா பார்த்தீங்கன்னா அவங்களோட ஈஸ்வர இது பார்த்தீங்கன்னா எங்க நின்று போச்சு? அந்த பிரதீகமா லிமிட்ல நின்று போச்சு. அப்ப லிமிட்ல இருந்து அன்லிமிட் போகணும் அப்படின்னா நமக்கு பார்த்தீங்கன்னா சம்பத் உபாசனை ரொம்ப அவசியம். அதுக்காக தான் இப்ப நம்ம பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கோம்? முதல்லயே பார்த்தீங்கன்னா ஆச்சாரியர் ஆரம்பிச்சிருக்கார். விஸ்வம் அப்படின்ற சப்தம் எதை குறிக்கும்? விஸ்வம்னா பூரணம், சம்பூர்ணமான, சமஸ்தம். லிட்ரல் மீனிங் எடுத்தீங்கன்னா விஸ்வம் இஸ் ஈக்குவல் டு சர்வம், சம்பூர்ணம், சமஸ்தம், எல்லாம். இங்க இருக்கிற எல்லாத்துக்கும் பேரு விஸ்வம் அப்படின்னு பேரு. என்ன இருக்கு இங்க? ஜெகத்து. இந்த மொத்த ஜெகத்தும் பார்த்தீங்கன்னா அதுதான். அப்ப இந்த மொத்த ஜெகத்தும் விஸ்வம் என்று பெயர். அப்ப அந்த விஸ்வம்ன்றது ஈஸ்வரன், அந்த விஷ்ணு பகவானுக்கு பெயர். விஸ்வம் இஸ் ஈக்குவல் டு விஷ்ணு பகவான். அவர் யாரு? விஷ்ணுன்றவர் யாரு? நாமரூபத்தோட சேர்ந்தா ஈஸ்வரன். நாமரூபத்தை எடுத்துட்டீங்கன்னா அவர்தான் நிர்குண பிரம்மம். அப்ப விஸ்வம் இஸ் ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா சகுண பிரம்மமும் ஆகும், நிர்குண பிரம்மமும் ஆகும். அது எங்க சுவாமி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாத்திலையும் இருக்கு. ஒரு ஸ்லோகம் பகவத்கீதையில 55வது ஸ்லோகம் 18:55 போட்டுங்க, ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். பக்தியா மாம் அபிஜானாதி யாவா நஸ்சாஸ்மி தத்வதஹ ததோ மாம் தத்வதோ ஞாத்வா விஷதே ததனந்தரம். ஒரு அருமையான ஸ்லோகம் இருக்கு. பக்தியினால் மட்டும்தான் மாமபிஜானாதி, என்னை அறிகின்றான். நல்லா தெரிஞ்சுங்க. ஒரு 2 நாளுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்திருந்தார். ஒரு 10 வருஷமா பாத்தீங்க அப்படின்னா வேதாந்தம் கேட்டுக்கிட்டு இருக்கேன் சுவாமி அப்படின்னார். ஒரு விபூதி இல்ல, நெற்றி பாத்தீங்கன்னா பால் நெற்றியா இருக்கு. ஒரு ஜபம் இருக்கானா? ஜபம் இல்ல. பக்தியும் இல்ல, பக்தியும் இல்ல, ஒரு விபூதி சின்னங்களும் இல்ல. ஆனா ஞானத்தை நான் அடைய போறேன் அப்படின்றார். ஞானத்தை அடைய முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஞானத்தை அடைய முடியாது சுவாமி. 18வது அத்தியாயம் 55வது ஸ்லோகத்துல சொல்றார், பக்தியா மாம் அபிஜானாதி, பக்தியினால் என்னை அறிகின்றான். எப்படி அறிகின்றான்? யாவானஸ்ச அஸ்மி தத்வதஹ, யாவான் யஸ்சாஸ்மி தத்வதஹ. யாவான் அப்படின்னா ஆச்சாரியர் பாஷ்யத்துல பண்றார், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சோபாதிக்கமா நாமரூபங்களோடு கூடியிருக்கிற எல்லாம் ஈஸ்வர சுரூபம் என்றும். அப்ப ஈஸ்வரனை பாத்தீங்கன்னா எப்படி அறியணும்? வேதாந்தம் படிச்சதுக்கு பிறகு வேதாந்தம் கேட்க 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 நமக்கு என்ன வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஷெலால மட்டும், ஒரு போட்டோலையோ சிலையிலையோ ஒரு விக்கிரகத்துல மட்டும் பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் இல்லை. அப்ப ஈஸ்வரன் எங்க இருக்கார்? மொத்த ஜெகத்தும் பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் தான். எல்லா ஜீவராசிகளோட ஹிருதயத்திலையும் பகவான் இருக்கார். எப்படி இருக்கார்? நாமரூபத்தோடு சேர்ந்து அந்த சைத்தன்யமா உணர்வா பிரம்மமா அவர் இருக்கார். அதான் சொல்லுது யாவானஸ்ச. யாவானஸ்ச அப்படின்றதுக்கு பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் போடும்போது சொல்றார், அகம் உபாதிகிருத விஸ்தரபேதோ. பாஷ்யத்துல, சங்கர பாஷ்யத்துல அந்த இடத்த சொல்றார், நான் தான் பாத்தீங்கன்னா உபாதியினால் செய்யப்பட்டதாக. என்ன உபாதி? மாயா உபாதி. அந்த மாயையினால ஒரே சைத்தன்யம், ஒரே பிரம்ம தத்துவம் என்ன ஆச்சு அப்படின்னா மாயையோடு சேரும் போது அநேகமாயிற்று. ஒரே மண்ணு தான்
என்னாச்சு, சட்டி பானை அப்படின்னு அநேகமாச்சு. ஒரே தங்கம் தான் அநேக நாம ரூபங்களா ஆபரணங்களா ஆச்சு. இருக்கிறது ஒரே தங்கம் தான், ஆனா ஆபரணங்கள் அநேகமா இருக்கு. பேரு, அதுக்கான ஃபார்ம் எல்லாத்தையும் வேற வேற கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஒரே பிரம்ம தத்துவம் வந்து பாத்தீங்கன்னா, நான் எப்படி இருக்கேன் அப்படின்னா உபாதிக்கிருத்த விஸ்தர பேதோ, உபாதியினால் செய்யப்பட்டதாக விஸ்தாரமான பேதங்களை உடையவனா, இந்த மொத்த ஜெகத்துமா நான் தான் இருக்கேன், ஜீவனும் ஜெகத்துமாக ஈஸ்வரன் இருக்கின்றார் அப்படின்னு அறிஞ்சோம் அப்படின்னா அது சோபாதிக்க பிரம்மம், சகுண பிரம்மம்னு பேர். அப்ப ஈஸ்வரன் எங்க இருக்கார் அப்படின்னா எல்லாமா இருக்கார். அதைத்தான் நம்ம 7வது சாப்டர்ல இருந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். அதை தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு சகஸ்ரநாமத்தை நான் எடுத்ததோட தாத்பரியம் எதுக்கு அப்படின்னா, விஷ்ணு சகஸ்ரநாமம் இண்டிபெண்டான ஒரு டெக்ஸ்டா நான் எடுக்கல. நான் எதுக்காக எடுத்திருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பகவத்கீதை யாரெல்லாம் படிக்கிறீங்களோ அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா இதையும் சைமல்டேனியஸா எடுக்கலாம் அப்படின்னு. நிறைய ரிப்பீட் தான். உடனே காலையில என்ன படிக்கிறோமோ அதே தான் ஈவினிங்ல வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகும். லாஸ்டா நம்ம ஸ்லோகம் வந்து 7வது அத்தியாயத்து ஸ்லோகத்தை படிச்சோம், அது இங்கேயே ரிப்பீட் ஆயிருக்கு. முன்னாடியே நேற்று பாடத்துல ரிப்பீட் ஆயிடுச்சு. 7வது அத்தியாயத்துல பகவத்கீதையில ரசோகம் அப்சு கௌந்தேய அப்படின்ற ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா ரிப்பீட் ஆயிடுச்சுல்ல. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இது எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியார் சொல்றாரு என்னன்னா, சர்வாத்ம பாவனைக்காக தான் விஷ்ணு சகஸ்ரநாமம். விஷ்ணு சகஸ்ரநாமம் படிக்கணும், அதுக்கப்புறம் ருத்ரம் படிக்கணும், அதுக்கப்புறம் விஷ்ணு இது நம்ம புருஷ சூக்தம் படிக்கணும், நாராயண சூக்தம் படிக்கணும். எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மொத்த ஜெகத்தும் ஈஸ்வரன் மயம்னு தெரியணும். சிவன் தான் எல்லாமா இருக்கார், விஷ்ணு தான் எல்லாமா இருக்கார் அப்படின்னு நம்ம தெரியணும். அப்ப பக்தி வந்து பாத்தீங்கன்னா லிமிட்ல இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அரக்கத்தனம் அப்படியே இருக்கும். சிலைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா பாலை ஊத்துவீங்க, ஆனா பசிச்ச உயிருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்றும் கொடுக்க மாட்டோம். இப்ப வந்து ஒரு அம்மா கேட்டாங்கல்ல, கிளாஸ் முடியும் போதே கேட்டாங்க, சுவாமி கோயிலுக்கு போயிட்டு வந்து தானே வந்து பாத்தீங்கன்னா தானம் பண்ணணும்னு சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க நம்ம புத்தி என்ன ஆகி போச்சு. கோயிலுக்குள்ளார இருக்கிற விக்கிரகத்தை தான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறது. சர்வாத்ம பாவம். ஈஸ்வரன் உள்ளேயும் இருக்கார், வெளியிலையும் இருக்கார், எல்லா ஜீவராசிகள்லயும் இருக்கார். அப்ப பசிக்காதா எல்லாத்துக்கும்? ஈஸ்வரனுக்கு மட்டும் சிலைக்கு தான் பசிக்கும், பகவான் மற்றவங்களுக்கு பசிக்காதா? அப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த லோக பிரமாணம் இருக்குல்ல, லோகத்துல கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி தான் தானம் பண்ணக்கூடாது, கோயிலுக்கு போயிட்டு வந்து தானம் பண்ணணும். இந்த தான விவகாரங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கர்ம காண்டத்துல இருக்கிறது, புண்ணியத்துக்காக செய்யப்படுறது. பாத்திரம் பார்க்கணும், தீர்த்தம் பார்க்கணும், அதுக்கப்புறம் க்ஷேத்திரம் என்னன்னு பார்க்கணும், காலையில கொடுக்குறோமா, ராத்திரி கொடுக்குறோமா, முன்னாடி கொடுக்குறோமா, பின்னாடி கொடுக்குறோமா, இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க புண்ணியம் சம்பாதிக்கிறதுக்கு வேணும்னா ஹெல்ப் பண்ணும். அப்ப லோக்கத்துல இருக்கவங்க எல்லாம் எதை பத்தி பேசுறாங்க? ஐயோ கோயிலுக்கு உள்ள போகும்போதெல்லாம் தானம் கொடுக்கக்கூடாது, வெளியில வந்தா தானம் கொடுக்கணும். இந்த அம்மா மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கு. அப்ப நான் சொல்ற கான்செப்ட் என்னது, கோயிலுக்கு போயிட்டு வந்து கார்ல இருக்கிறாங்க, எல்லா வயசானவங்களும் இருக்காங்க, அந்த வண்டியில இருக்கவங்க எல்லாம் ஏஜ்டு பர்சன், 4-5 பேருக்கு ஒரு பெரிய வண்டி, அது இன்னோவா மாதிரி பெருசு, ஒரு 7-8 பேர் இருக்காங்க. ஒரு அம்மா, வயசான அம்மா வந்து பாத்தீங்கன்னா பெக் பண்ணிட்டு இருக்கு. அந்த பெக்கிங் பண்ற அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 ரூபாயை கொடுத்தா வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷமா போயிடு. இல்லைன்னா உள்ள இருக்கிற பழங்கள் ஏதாவது வச்சிருப்பாங்க, ஒரு 2 பழத்தையும் ஒரு பிஸ்கட் பாக்கெட்டையும் எடுத்து கொடுத்து இந்த ஓரமா உட்காந்து சாப்பிடுமா அப்படின்னு சொன்னா முடிஞ்சு போயிடும். அப்ப உள்ள இருக்கிறவங்களும் என்ன மாதிரி வயசான அம்மா தானே, அதுக்கு கஷ்டமா இருக்குமே, எனக்கு இருக்கிற கஷ்டம் அதுக்கு இருக்குமேன்னு யோசிக்கல. உள்ள இருக்கிறவங்களும் யோசிக்கல, விக்கிரகத்துலதான் நம்ம ஆராதனை பண்ணிட்டு வரோம், இவ்வளோ செலவு பண்ணிட்டு வரோம், ஒரு அம்மா கேட்குது, அந்த அம்மாவுக்கு ஒரு பசியை வந்து பார்த்தீங்கன்னா போக்கலாமேன்னு அவங்களும் யாரும் நினைக்கவே இல்லை. உள்ள இருக்கிறவங்களும் எல்லாம் 60-70 அப்படி இருக்கிற அப்பாக்கள் தான் இருக்கிறாங்க, எல்லாம் வயசானவங்க தீர்த்தாடனம் பண்றாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா, கோயிலுக்கு உள்ள போயிட்டு வந்து பண்ணணுமா, கோயிலுக்கு வெளியில வந்து பண்ணணுமா, இதெல்லாம் தர்ம விஷயம். இங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தர்ம விஷயத்தை பத்தி பேசவே போறது இல்லை. இங்க பேசுறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஜீவன், ஈஸ்வரன் எங்க இருக்கார் அப்படின்னா வேதாந்தம் சொல்லுது கோயில்ல மட்டும் இல்லை, ஈஸ்வரன் என்ன எங்க இருக்கார், எல்லா இடத்துலயும் எல்லா ஜீவர்களுக்குள்ளாரையும் இருக்கார். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தத்துல பண்றது. வேதாந்தம் என்ன தாத்பரியம்னா, புண்ணிய சம்பாதிக்கிறதுக்காக வேதாந்தம் படிக்க வராதிங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதாந்தம் புண்ணிய சம்பாதிச்சு உங்களை பிறவியை கொடுக்கறதுக்காக சொல்லப்படல. இப்ப நம்ம விசாரம் பண்றது எதுக்காக பண்றோம் அப்படின்னா, சர்வாத்ம பாவனையை உண்டு பண்றதுக்கு.
சர்வாத்ம பாவனை என்னது? எல்லா ஜீவராசிலையும் ஈஸ்வரன் இருக்கார், எல்லாத்துலயும் இருக்கார். இதை பார்க்கணும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தம் சொல்ற ஈஸ்வர தத்துவம். ஒரே ஒரு தத்துவம் தான் இருக்கு, ஈஸ்வரன் மட்டும்தான் இருக்கார். ஈஸ்வரனுக்கு அந்நியமா வேற எதுவுமே இல்லை. அதனால வந்து பாத்தீங்கன்னா எப்ப கொடுக்கணும் எப்ப கொடுக்க கூடாது. இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அருமையான ஒரு ஸ்லோகம் சொல்றார். நம்ம மகாபாரதத்துல வந்து பாத்தீங்கன்னா ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கும்போது யுதிஷ்டர் வந்து டெய்லி வந்து தானம் பண்ணுவார். அந்த தானம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நிறைய வஸ்துக்கள் எடுத்து வச்சிருப்பாங்க. வஸ்துக்கள் எடுத்து வச்சிருந்தோன்னே கொடுத்துக்கிட்டே இருக்கார். ராஜாவா இருந்து எல்லாத்துக்கும் வரவங்களுக்கு எல்லாம் தேவையானது கொடுத்துக்கிட்டே இருக்கார் யுதிஷ்டர். கடைசியில வந்து பாத்தீங்கன்னா வஸ்துக்கள்லாம் தீர்ந்து போகுது. ஒருத்தர் வரார், எனக்கு இது வேணும் மகாராஜான்னு கேட்கிறார். நீ நாளைக்கு வாப்பா நான் கொடுக்குறேன் அப்படின்னு யுதிஷ்டர் சொல்றார். நாங்க டெய்லி அதுதான் சொல்றோம்னு. நாங்க வந்து பாத்தீங்கன்னா நித்தியம் யாரு வந்தாலும் நாங்க என்ன பண்ண, நானும் நாத பிரம்மமா நாளைக்கு வாங்க தரோம், நாளைக்கு வாங்க தரோம், நாளைக்கு வாங்க தரோம். யுதிஷ்டரும் வந்து என்ன பண்றார், நாளைக்கு வாங்க தரேன் அப்படின்ற. பக்கத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா யாரு இவன் இருக்கான், பீமன். உளுந்து சிரிக்கிறான், கை கொட்டி சிரிக்கிறாங்க. இவருக்கு ரொம்ப இன்சல்ட் ஆகி போச்சு. என்னடா தம்பி வந்து பாத்தீங்கன்னா நம்மளை இவ்வளவு அவமரியாதை பண்றானே, என்னப்பா சிரிக்கிற, பார்த்து சிரிக்கிற அப்படின்னா. ஏன் இப்படி சிரிக்கிற அப்படின்னு. இல்ல என் அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா சித்த புருஷன் ஆயிட்டான், அதுக்காக வந்து சந்தோஷத்துல நான் வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷத்தை சிரிக்கிறேன் அப்படின்னு. என்ன சொல்ற நீ அப்படின்னு. ஆமா, நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவன் உயிரோட இருக்கணும், அதுக்கப்புறம் நீ உயிரோட இருக்கணும். அப்போ உனக்கு வந்து ஃபியூச்சர் தெரிஞ்சிருக்க, நீயும் உயிரோட இருப்பன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கு, அவனும் உயிரோட இருப்பான்னு தெரிஞ்சிருக்கு, அவன் வந்து உன்கிட்ட கேட்பான்னு தெரிஞ்சிருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் நடக்கணும் இல்ல. அப்ப நீ இதெல்லாம் தெரிஞ்சு நாளைக்கு நீ வா உனக்கு நான் தரேன் அப்படின்னு நீ சொல்ற அப்படின்னா, அப்ப நீ எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சித்தி புருஷனா இருப்ப, நீ சித்த புருஷனா அப்படின்னு. அப்ப அவருக்கு உடனே புரிஞ்சுதான். உடனே திரும்ப கூப்பிட்டு அந்த ஆளை கூப்பிட்டு இவன் கேட்கிற பொருளை கொண்டு வர சொல்லி அந்த வஸ்துவை கொடுத்து அமிச்சாருங்க. அப்ப எப்ப தோணுதோ நான் எனக்கு கில்ட்டி, ஒவ்வொரு நாளும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கில்ட்டி உண்டாகும். என்ன உண்டாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் கிராஸ் பண்ணி போவேன். எப்பவுமே வந்து ரோட்ல நான் வண்டியில போயிட்டு இருக்கும்போது டூ வீலர்ல அங்கங்க நிப்பாட்டி ஏதாவது கொடுப்போம். சில சமயம் இந்த கிளாஸ் டைம் அவசரமா இருக்கிறதுனால மார்னிங் போயிட்டு வேகமா ரிட்டர்ன் வருவேன். அப்படி வரும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயும் நின்று கொடுக்க முடியாது. அப்படி கொடுக்காத போது எனக்கு உள்ளார ஒரு கில்ட்டி வரும். நாளைக்கு கொடுத்துக்கலாம் நான் நினைப்பேன், நாளைக்கு கொடுத்துக்கலாம் அப்படின்னு. நாளைக்கு வரைக்கும் பசி தாங்கணும்ல. பசி வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஜீவனுக்கு ஒண்ணு இருக்குன்னா, அந்த பசி வந்து நாளைக்கு வரைக்கும். உங்க வீட்டுல யாராவது அம்மா பசிக்குது அப்படின்னு ஒய்ஃப்டையோ இல்ல அம்மாட்டையோ இல்ல யார்ட்டையோ நீங்க கேக்குறீங்க, நாளைக்கு தரேன் அப்படின்னு உங்க வீட்டுல சொன்னாங்க அப்படின்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. எனக்கு பசிக்குது அப்படின்னு ஒய்ஃப்ட கேட்டா நாளைக்கு தரேன் நான் அப்படின்னு ஒய்ஃப் சொன்னாங்கன்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. நாளைக்கா, இப்ப பசிக்குது எனக்கு, இப்ப தராம நீ வந்து நாளைக்கு தரேன் அப்படின்ற. ஆனா நம்ம இதே வார்த்தையை தான் வெளியில இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் உச்சரிச்சுக்கிட்டு இருக்கோம். நான் உச்சரிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னொருத்தரோட பசி, இன்னொருத்தரோட வலி நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈஸ்வரன் எங்க இருக்காரு அப்படின்னா உபாதிகிருத விஸ்தரபேதோ அகம். இங்க இருக்கக்கூடிய எல்லா உபாதிகளோட சேர்ந்துதான் நான் இருக்கேன். எறும்பாவும் நான் தான் இருக்கேன், மனுஷனாவும் நான் தான் இருக்கேன், எல்லாமாவும் நான் தான் இருக்கேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்ற. அப்ப பக்தியா மாமபி ஜானாத்தி அப்படின்னா, பக்தின்றது வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கணும், விஸ்தார ரூபத்தை அடைஞ்சிருக்கணும். அதுதான் பக்தி. லிமிட்டா இருந்துச்சுன்னா பிரதீகத்துல இருந்தா புண்ணியம் கிடைக்கும், விஸ்தாரம் ஆச்சு அப்படின்னா மோட்சம் கிடைக்கும். அப்ப என்ன பலன் வேணும், உள்ள கோயிலுக்கு உள்ள போயிட்டு வந்து தானம் பண்ணலாமா, இல்ல கோயிலுக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி தானம் பண்ணலாமா, எப்ப தானம் பண்ணலாம், எல்லா காலத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா தானம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்மகிட்ட இருக்கிற எல்லா ஜீவராசியும் ஈஸ்வரன் இருக்கார் அப்படின்னு யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாக்குறோமோ எல்லாத்தையும் ஈஸ்வரனா பார்த்து எல்லாத்துக்கும் நம்மளால முடிஞ்சதை பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சித்தாந்தம். வந்துருக்கீங்களா? அப்ப பக்தியினால வந்து பாத்தீங்கன்னா என்னை அறிகின்றான். அதே நேரத்துல தத்துவத்தக அப்படின்னா என்ன அர்த்தம் சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கேன், அகம் வித்வஸ்த சர்வ உபாதி பேதக. 18வது அத்தியாயத்துல 55வது ஸ்லோகத்துல இருந்து பாஷ்யம் சொல்றாங்க. அகம் வித்வஸ்த சர்வ உபாதி பேதக, நான் தான் எல்லா உபாதிகளையும் நீக்கினதுக்கு பிறகு, எல்லா உபாதிகளை நேத்தி பண்ணிட்டீங்கன்னா வித்வஸ்த சர்வ உபாதி பேதக உத்தம புருஷ
ஆகாஷ கல்பக, நான் தான் ஆகாசம் மாதிரி எல்லா உபாதிகளும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நான் தான் இருக்கேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா 2 விதத்துல ஈஸ்வரனை பக்தி பண்ணணும். ஒரு பக்தி வந்து பாத்தீங்கன்னா எல்லா நாம ரூபங்களும் பகவான் தான். அப்படி பண்ணீங்கன்னா என்ன பேரு? ஈஸ்வரனை வந்து சகுன ரூபமா பக்தி பண்றதுன்னு பேரு. அதே நேரத்துல எல்லா உபாதியையும் உதறிட்டு வெறுமனே ஆகாசம் மாதிரி நிர்குண நிராகாரமா இருக்கார். தம்மாம் அத்வைத்தம் சைத்தன்ய மாத்திர ஏக்கரசம், வெறும் சைத்தன்யமா பகவான் இருக்கார் அப்படின்னு பண்ணீங்கன்னா, வெறும் உணர்வா இருக்காருன்னு பண்ணீங்கன்னா அதுக்கு பேரு நிர்குண பக்தி அப்படின்னு பேரு. இப்ப நம்ம வேதாந்தத்து மூலமா நிர்குண பக்தியையும் வேதாந்தத்தோட உபாசனை மூலமா சகுன பக்தியையும் ரொம்ப எக்ஸ்பேண்ட் ஆன ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம், இந்த மொத்த உலகமும் ஈஸ்வர ஸ்வரூபம் அப்படின்னு பார்க்க போறோம். இத புரிஞ்சுங்க. இன்னைக்கு பாடத்துக்கு வந்துருங்க. ஆச்சாரியர் என்ன பண்ணிட்டார்? சகுன பிரம்மமாவும் நிர்குண பிரம்மமாவும் இருப்பது ஈஸ்வரன் தான். ஒரே ஒரு தத்துவம், விஸ்வம் இஸ் ஈக்வல் டு சகுன பிரம்மம் நிர்குண பிரம்மம். அதுக்கப்புறம் நாம பிரம்மத்தை சொல்லணுமே சுவாமி, ஆளை சொல்லியாச்சு, பேரை சொல்லணும். அப்ப விஸ்வம் இஸ் ஈக்வல் டு லாஸ்ட் கிளாஸ்ல நான் நேற்று முடிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா முடிச்சிருக்கோம். என்னன்னு கேட்டீங்கன்னா லாஸ்ட் கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிரணவாத்யாஸ்திரயோ வேதாக பிரணவே பரியவஸ்திதாக வாங்மயம் பிரணவம் சர்வம் தஸ்மாத் பிரணவம் அபியசேத் வந்திருக்கா? என்ன கேள்வி அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாமி எல்லாத்தையும் ஈஸ்வரனை பார்க்க முடியலையே சாமி, அப்ப முதல்ல என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களோட குணம் சத்துவ குணமா மாறட்டும். இந்த பிரணவ அபியாசத்தை கொஞ்சம் பண்ண ஆரம்பிங்க. பிரணவ அபியாசம் மெதுவா பண்ண 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 மெதுவா இது பக்குவப்படுத்தும். உள்ளத்தை வந்து பாத்தீங்கன்னா பியூரிஃபை பண்ணும். முதல்ல சுத்திகரணம் பண்ணும். அதான் சொன்னல, வெறும் ஞானத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நிறைய பேர் சுத்திக்கிட்டு இருக்காங்க. பிச்சைக்காரனுக்கு ஒரு 10 காசு பிச்சை போட மாட்டான். தன்னோட பேங்க் பேலன்ஸை வந்து பாத்தீங்கன்னா கம்மியாயிடுமோன்னு நினைப்பான். அவன் வந்து பாத்தீங்கன்னா நித்திய அனித்திய விவேகம் வைராக்கியம் மண்ணாங்கட்டின்னு எல்லாத்தையும் பேசிக்கிட்டு சுத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருப்பான். ஒரு பிரயோஜனமும் ஆகாது. அப்ப அதனால என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெறும் சப்தத்தினால ஞானத்தினால பகவானை அடையவே முடியாது. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரணவத்தை கொஞ்சம் அபியாசம் பண்ணுங்க. மெல்ட் ஆகட்டும், ஹிருதயம் வந்து பாத்தீங்கன்னா மெல்ட் ஆகட்டும், உள்ள இருக்கக்கூடிய ராகத்வேஷங்கள் போகட்டும். அதை பண்ண போக 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 வந்து பாத்தீங்கன்னா பிரணவமே உங்களுக்கு என்ன பண்ணும், நல்ல குவாலிட்டிஸ் எல்லாம் கொடுக்கும். நல்லா வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்தில் இருக்க எல்லா ஜீவராசியும் ஈஸ்வரன் தான் அப்படின்ற தன்மையை கொடுக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் கிளாஸ்ல சொன்னது, எண்டுல சொன்னது, பிரணவாத்யாஸ் திரையோ வேதாக, பிரணவத்தை ஆதியாக கொண்டவைகள் தான் 3 வேதங்கள். எல்லா வேதங்களோட ஆதியும் பிரணவம். அது மட்டும் இல்ல, பிரணவே பரியவஸ்திதாக, எல்லா வேதங்களும் வந்து பாத்தீங்கன்னா பிரணவத்தில் தான் முடிகின்றன, சமாப்தி ஆகின்றன, லயத்தை அடைகின்றன. வாங்மயம் பிரணவம் சர்வம், சர்வம் வாங்மயம் பிரணவம், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா வாக்குகளும் பிரணவம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா பிரணவத்திலிருந்து தான் எல்லாம் உண்டாச்சு. நான் சொல்றேன், நாளைக்கு என்ன பண்ண போறீங்க? நாளைக்கு தோசை பண்ணலான்னு நினைக்கிறேன். அப்ப தோசை இப்ப எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? தோசை எங்க இருக்கு? இப்போ என் மனசுல சங்கல்பமா இருக்கு. என் மனசுல சங்கல்பமா தோசை இருக்கு. அப்ப யாரோ ஒருத்தர் கேட்கறாங்க, நாளைக்கு என்ன டிஃபன் பண்ண போற? ஹஸ்பண்ட் கேட்கிறாரு, நாளைக்கு என்ன டிஃபன் பண்ண போற? தோசை பண்ண போறேன். அப்ப சங்கல்பமா இருந்தது என்ன ஆயிடுச்சு? மனசுல ஆலோசனை பண்ணி யாராவது கேட்கும் போது வாயில வார்த்தையா வந்துருச்சு, தோசை பண்ண போறேன். இப்ப தோசை எங்க இருக்கு? வாயில இருக்கு. தோசை சப்தமா இருக்கு தோசை. அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா மறுநாள் காலையில நீங்க தோசை வார்த்த பிறகுதான் தட்டுக்கு வந்தவன தான் தோசை. அப்ப தோசை வரத்துக்கு முன்னாடி அது என்னவா இருந்துச்சு? சப்தமா இருந்துச்சு. சப்தத்துக்கு முன்னாடி அது மனசுல புத்தியில வந்து சங்கல்பமா இருந்துச்சு. சங்கல்பம் வாக்கு, வாக்குல இருந்துதான் வஸ்து உண்டாயிருக்கு. அப்ப இந்த மொத்த பிரபஞ்சமும் வஸ்துவா இருக்கு அப்படின்னா தோசை மாதிரி. ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி முதல்ல என்னவா இருந்திருக்கும் அது? அப்படின்னா ஒருத்தர் வீடு கட்டுறவருக்கு முதல்ல சங்கல்பம் உண்டாயிருக்கணும். சங்கல்பம் உண்டானதுக்கு பிறகு அடுத்து என்ன வரும்? ஆலோசனை பண்ணுவார். வீட்டுல இந்த ரூம் இங்க இருக்கலாமா அங்க இருக்கலாமா அப்படின்னு மனசுல ஆலோசனை உண்டாகும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வாக்குல வந்து பாத்தீங்கன்னா
அழகா சொல்லுவார், நான் ஒரு வீடு கட்ட போறேன், இத்தனை ஸ்கொயர் ஃபீட்ல வீடு கட்ட போறேன், லோன் வேணும், வீடு கட்ட போறேன், வீடு கட்ட போறேன், வீடு கட்ட போறேன்னு எல்லாத்துலயும் சொல்லுவார். வாக்குல வந்துருச்சு வீடு. அதுக்கப்புறம் என்ன சங்கல்பம் பண்ணாரோ அந்த ப்ளூ பிரிண்ட் படிதான் என்ன பண்றார், வீடு வந்து பாத்தீங்கன்னா 1 வருஷம் கழிச்சுதான் வீடு வெளியில வருது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா வீடு வந்து பாத்தீங்கன்னா வந்தாச்சு. நம்ம சூரிய நாராயணன் வீடு கட்டிட்டு இருக்காரு. ரொம்ப கஷ்டப்பட்டாருங்க இடம் வாங்கணும்னு. ஐயோ எனக்கு பொறுமையா இருந்துச்சு, எல்லாம் நடக்கும், பொறுமையா இருங்க அப்படின்னு. ஐயோ ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டார் பாவம். நம்ம கிளாஸ்க்கு வரவர் தான். போன வருஷம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இடம் கிடைக்கல. நல்ல இடம் கிடைச்சது. அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ராப்ளம் நான் சொன்னேன், பகவான் பார்த்துப்பாரு, எல்லாம் நல்லா சௌக்கியமா நடக்கும், கவலையே படாதீங்க அப்படின்னு. கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த மாசம் வந்து பார்த்தீங்கன்னா கிரக பிரவேசம். அப்போ 1 வருஷத்துக்கு முன்னாடி சங்கல்பமா இருந்தது ஆலோசனையாயி என்கிட்ட பிரிண்ட் எல்லாம் வந்து எடுத்து கொண்டு வந்து கொடுத்தார். சாமி இந்த பிளான் பாருங்க, இந்த பிளான் பாருங்க அப்படின்னு. பிளானா இருந்தது வீடு கட்ட போறேன்னு சொல்லிட்டு இருந்தது, வீடா ஆயிடுச்சு. புரியுதா உங்களுக்கு? அப்ப இந்த மொத்த பிரபஞ்சமும் ஒரு வீடு மாதிரி, ஒரு தோசை மாதிரி, எந்த வஸ்து பண்றதா இருந்தாலும் அதுக்கு முன்னாடி அது என்னவா இருந்திருக்கணும், சப்தமா, வாக்குல இருந்திருக்கணும். அந்த வாக்கு யார்கிட்ட இருந்திருக்கு அப்படின்னா ஈஸ்வரன்ட்ட சங்கல்பமா இருந்துச்சு. பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா, நான் பகுஸ்யாம் அகம் பகுஸ்யாம் பிரஜாயேன்னு சங்கல்பம் பண்ணார். நான் பலவாக ஆவேன் அப்படின்னு சங்கல்பம் பண்ணவர் என்ன பண்ணார், ஓம் அத அப்படின்னு சப்தங்களை வெளிப்படுத்தினார். அந்த ஓங்காரத்தோட விஸ்தாரம் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா வேதங்களும். அந்த வேதங்கள்ல வச்சுக்கிட்டு தான் பிரம்மா என்ன பண்றாரு அப்படின்னா பிறகு அந்த வேதங்களை வச்சுக்கிட்டு இந்த மொத்த லோகத்தையும் கிரியேஷன் பண்றார். அப்ப இந்த மொத்த லோகங்களோட ஆதி எதுன்னு கேட்டீங்க அப்படின்னா என்ன சொல்லலாம், மொத்த வேதங்களோட ஆதி ஓங்காரம். சரி, எதுல இருந்து உண்டாச்சோ எல்லா சப்தங்களும் எங்க முடியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மொத்த லோகமும் முடியும் போது, சமாப்தி அடையும் போது எங்க முடியுது, ஓங்காரத்திலேயே எல்லா சப்தங்களும் லயத்தை அடைகின்றன அப்படின்னு சொல்லியாச்சு. அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம எங்க என்னெல்லாம் சப்தம் சொல்றோமோ சப்தத்திலிருந்து தான் வஸ்து ஒரு கிரியேஷன் நடக்குது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா வஸ்து வந்து பாத்தீங்கன்னா எப்போ, வாக்குக்கு அப்புறம் தான் வஸ்து. அப்ப எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த லோக்கமும் ஒரு கிருஷிக்காரன் சொல்றான். நீங்க கேட்கலாம்ல, சாமி தோசை வார்க்கணும்ன்றதுக்கு முன் நீங்க சொன்னீங்க அப்படின்னா தோசைக்கு அரிசி இருக்குல்ல சாமி, ஏற்கனவே இருக்குது தானே சாமி, அரிசி இருக்கு, உளுந்து இருக்கு, வெந்தயம் இருக்கு, இதெல்லாம் இருந்து மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தானே மாவாக்கி அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம தோசை சுடுறோம். அப்ப தோசைக்கு முன்னாடி அரிசி இருந்துச்சே அப்படின்னா விவசாயி வந்து பாத்தீங்கன்னா அடுத்த பட்டம் நான் வந்து பாத்தீங்கன்னா அரிசி விதைக்க போறேன், நெல்லு விதைக்க போறேன்னு அவன் சங்கல்பம் பண்ணி, அவன் சங்கல்பம் பண்ணதுக்கு பிறகுதான் வீட்டுக்காரம்மா கேட்டிருப்பாங்க, இந்த பட்டத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அரிசி போடலாம் இந்த பட்டத்துக்கு அப்படின்னு என்ன பண்ணிருப்பார், நெல்லு போடலான்னு சொல்லியிருப்பார். நெல்லு போடலான்னு சொன்னதுக்கு பிறகுதான் நெல்லை விதைச்சிருப்பார். நெல்லு தான் அரிசி ஆச்சு. எந்த வஸ்து எடுத்துக்கிட்டீங்கனாலும் அதுக்கு மூலப்பொருள் போனீங்க அப்படின்னா சங்கல்பத்துல இருந்து வாக்குல இருந்து தான் வஸ்து அப்படின்னு வந்திருக்கும், எந்த வஸ்துவா இருந்தாலும். அப்ப முதல்ல வந்து பாத்தீங்கன்னா சங்கல்பம், பகவானோட சங்கல்பம், அதுக்கப்புறம் ஓங்காரம்ன்ற சப்தம், அந்த சப்தத்திலிருந்து மொத்த கிரியேஷன். ஆகையினால் இந்த மொத்த ஜெகத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டா வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணுங்க. வஸ்துவா எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரம்மம், சப்தமா எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரணவம். ஆகையினால தஸ்மாத் என்ன பண்ணணும் சாதகர்கள், தஸ்மாத் பிரணவம் அபியசேத், பிரணவத்தை வந்து பாத்தீங்கன்னா அபியாசம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியாச்சு. பிரணவத்தை அபியாசம் செய்ய வேண்டும். என்ன அபியாசம் சுவாமி கேள்வி வருது. அபியாசத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரணவத்தை அபியாசம் பண்ணணும்னா என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னா ஈஸ்வரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 ரூபங்களை மாண்டூக்கிய உபனிஷத்து வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது. என்ன ரூபம் அப்படின்னா அகாரம் விராட்டு, உகாரம் ஹிரண்ய கர்ப்பன், மகாரம் ஈஸ்வரன். அப்ப விராட்டு, ஹிரண்ய கர்ப்பன், ஈஸ்வரன் அப்படின்னு 3 ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா பகவானுக்கு இருக்கு. அவரோட ஒரிஜினல் ஃபார்ம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா துரியம், சுத்த சைத்தன்யம். இந்த அகார உகாரம் அகாரம்ன்றது பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் சொல்லலாம், இல்லைன்னா விராட்டு ஹிரண்ய கர்ப்பன் ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லலாம்.
அப்போ அகார உபாசனைனா என்ன சுவாமி? முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா யாரையாவது சந்தோஷப்படுத்தணும். யாரையாவது சந்தோஷப்படுத்தணும்னா, வீட்டுல இருக்கிறவங்களை யாரையாவது சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? மனசு குளிர வைக்கணும்னா என்ன பண்ணுவீங்க? ஒருத்தருக்கு மனசு பிரசன்னப்படுத்தணும். வெளியில தானே ஏதாவது பண்ணணும். வெளியில எதையாவது பண்ணாதானே வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஸ்தூலமா ஏதாவது பண்ணாதானே மனசு வந்து சூக்ஷ்மமா இருக்கிற மனசு சந்தோஷப்படும். ஒரு ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாரு? ஒய்ஃபை வந்து சந்தோஷப்படுத்தணும்னு என்ன பண்றாரு? நல்ல சாரி வாங்கணும், நல்ல ஜுவல்ஸ் வாங்கி கொடுக்கணும். ஒய்ஃபுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா கஷ்டப்படாம சௌக்கியமா பாத்துக்கிட்டீங்கன்னா ஒய்ஃபோட மனசு சந்தோஷப்படும். ஒய்ஃப் வந்து பாத்தீங்கன்னா ஹஸ்பண்டுக்கு தேவையானதெல்லாம் பண்றாங்க, ஹஸ்பண்டோட மனசு குளிர்ந்து போகுது. இதே மாதிரி தானே பண்றோம். எல்லாத்துக்கும் மனசு குளிரணும்னா நம்ம என்ன பண்றோம்? வெளியில வந்து பாத்தீங்கன்னா ஸ்தூலமா காரியம் பண்ணணும் முதல்ல. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த விராட் உபாசனை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அகார உபாசனை வேதாந்த இதுல ஓங்காரத்தோட அகார உபாசனைனா என்ன அப்படின்னா 2 காரியத்தை நீங்க பண்ணணும். ஸ்தூலமா வந்து பாத்தீங்கன்னா ஓங்காரத்தை நான் சொல்லி கொடுக்குறேன்ல, அரை மணி நேரம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்தூலமா ஓங்காரத்தை உச்சரிச்சிங்கன்னா, ஸ்தூல ஓங்காரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோவா ஷார்ட் ஓங்காரம் இருக்கு, அப்புறம் உக்கார பிரதான ஓங்காரம் இருக்கு, அதுக்கப்புறம் மகார பிரதான ஓங்காரம் இருக்கு. 3த்தையும் ஸ்தூலமா வாய் விட்டு சொல்றது, உச்சாரணம் பண்றது. இதுக்கு என்ன பேரு அப்படின்னா, வாய் விட்டு சொன்னீங்கன்னா அது அகார உபாசனைன்னு பேரு. விராட் பிரணவம்னு பேரு. என்ன பிரணவம்? அதுக்கு பேரு விராட் பிரணவம். அந்த விராட் பிரணவத்தை வந்து பாத்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே கூடவே விராட் யார் தெரியுங்களா? விராட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த ஸ்தூல பிரபஞ்சம். இந்த ஸ்தூல பிரபஞ்சத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களால முடிஞ்சது எல்லாத்தையும் பண்ணணும். எப்படி பண்ணணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மொத்த ஜெகத்தும் ஈஸ்வரனோட ஸ்தூல தேகம். மொத்த ஜெகத்தும் ஈஸ்வரனோட ஸ்தூல தேகம். ஈஸ்வரன் தான் இந்த லோகத்துல இருக்கிற எல்லா நாமரூபங்களாவும் இருக்கார். ஈஸ்வரனுக்கு அந்நியமா இங்க எந்த நாமரூபமும் இல்லை. எல்லா நாமரூபங்களுக்கு உள்ளேயும் பகவான் தான் இருக்கார். கம்மலுக்குள்ளாரையும் தங்கம் தான் இருக்கு, மூக்குத்திக்குள்ளாரையும் தங்கம் தான் இருக்கு, ஒட்டியானத்துக்குள்ளாரையும் தங்கம் தான் இருக்கு, நெக்லஸ்க்குள்ளாரையும் தங்கம் தான் இருக்கு, எல்லாத்துக்குள்ளாரையும் தங்கம் தான் இருக்கு. எல்லா சட்டிக்குள்ளாரையும் மண்ணு தான் இருக்கு, பானைக்குள்ளாரையும் மண்ணு தான் இருக்கு அப்படின்னு எல்லா மண் பாத்திரங்களுக்குள்ளாரையும் மண்ணு தான் இருக்கு. அதே மாதிரி இந்த லோகத்துல இருக்கிற எல்லா நாமரூபங்களுக்குள்ளாரையும் யார் இருக்கா? ஈஸ்வரன் விராட் ரூபத்துல இருக்கார். அப்ப இந்த நாமரூபத்தோட சேர்த்தீங்கன்னா இந்த ஜெகத் வந்து ஈஸ்வரனோட விராட் ரூபம், விஸ்வரூபம். ஈஸ்வரனுக்கு என்ன ரூபம்? விஸ்வரூபம். விஸ்வரூப தரிசன யோகம்னு 11வது சாப்டர் படிக்க போறோம் பகவத்கீதையில. அப்ப வந்து பகவான் எப்படி இருக்காரு அப்படின்னா, லிமிட்ல பண்ணினீங்கன்னா என்ன கிடைக்கும்? புண்ணியம் கிடைக்கும். அதுக்கு மேல போக முடியாது. இப்ப இந்த லோகம் என்ன பண்ணிட்டு இருக்கு? லிமிட்டையே பண்ணிக்கிட்டு இருக்கு. அன்லிமிட்டுக்கு போறதுக்காக தான் இது. அப்ப விராட் உபாசனை பண்றவன் என்ன பண்ணணும்? காலையிலையும் சாயந்தரம் உட்கார்ந்து பிராணாயாமத்தோட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓங்காரத்தை நல்லா ஸ்தூலமா சொல்லி சொல்லி அபியாசம் பண்றது விராட் உபாசனை. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெளியில கீழே இறங்குனீங்க அப்படின்னா நம்மளை சுத்தி இருக்கிற எல்லா ஜீவராசிக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பண்ணிக்கிட்டே போறது. நாங்க டெய்லி பண்றோம், பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இதை சன்னியாசிகள் வந்து பாத்தீங்கன்னா சாதுக்கள் இதை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப நீங்கெல்லாம் யாருன்னு நினைச்சு நான் பண்றேன்னு நினைக்கிறீங்க? இப்ப பாடம் எடுக்கிறேன்ல, இப்ப உங்களுக்கு எல்லாம் பாடம் இருக்கிற ஒரு 60 பேர் பாடம் கேட்குறீங்க. அப்ப நான் எப்படி நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்கிட்ட இருக்கிற வித்யாவை இங்க இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளாகவும் இருக்கிற விராட் ரூபத்துல இருக்க ஈஸ்வரனுக்கு பண்றேன். ஒரு அன்னம் கொடுக்கும்போது கூட கேர்ஃபுல்லா யாருக்காவது தானம் கொடுக்கும்போது நான் கூட இருக்கவங்கள்ட்ட சொல்லிட்டே இருக்கிறேன், நீங்க சாதாரண மனுஷனுக்கு கொடுக்குறேன்னு நினைச்சு பாவிச்சு பண்ணாதீங்க. தானம் கொடுக்கும்போது என்ன பண்றோம்? புண்ணியத்துக்காக தானம் பண்றவங்க நிறைய பேர் பண்றாங்க. அவங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டு பண்றாங்க, நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு பண்றேன், ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு நான் கொடுக்குறேன், தானம் கொடுக்குறேன் அப்படின்னு. விராட் உபாசனை பண்றவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஈஸ்வரனுக்கு விராட் ரூபத்தில் இருக்கிற ஈஸ்வரனுக்கு பண்றேன். அப்ப உங்களுக்கு வந்து அகங்காரம் வருமா அப்படின்னா, தானம் கொடுக்கிறவனுக்கு அகங்காரம் வரும். விராட் உபாசனை பண்றவனுக்கு அகங்காரம் வராது. ஏன் அப்படின்னா, ஒரு தேகத்துல கோடிக்கணக்கான செல் இருக்கு. அந்த செல்லுல வந்து பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கான செல்லு நியூவா புதுசா உண்டாயிட்டே இருக்கு, பழசெல்லாம் செத்து போயிட்டே இருக்கு, நடந்துகிட்டே இருக்கு. இந்த தேகத்துக்குள்ளார கிரியேஷன் சதா போயிட்டே இருக்கு. இப்ப நீங்களும் இந்த மொத்த பிரம்மாண்டத்துல நீங்களும் ஒரு செல்லு, நானும் ஒரு செல்லு.
இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது கொடுக்குறேன், நீங்க எனக்கு ஏதாவது கொடுக்குறீங்க, அகங்காரம் வருமா வராதா? அப்ப நான் வரவே வராது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொடுக்கிறவனும் ஈஸ்வரன், வாங்குறவனும் ஈஸ்வரன், ஈஸ்வரனுக்குள்ளார நம்ம எல்லாம் அம்சமா இருக்கும். அப்படி புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணும், குரங்கா இருக்கட்டும், நாயா இருக்கட்டும், எந்த ஜீவராசியா இருக்கட்டும், மனுஷனா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் என்கிட்ட இருக்கிறத நான் என்ன பண்ண முடியும், ஷேர் பண்ண முடியும். அதுல அகங்காரமே வராது. பண்ற உபாசனைக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா விராட் உபாசனை அப்படின்னு பேர். விராட் உபாசனையில 2 விதம் இருக்கு, ஸ்தூலம், சூக்ஷ்மம். ஸ்தூலம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரோட்ல இறங்குனீங்கனாவே, வீட்டை விட்டு வெளில இறங்குனீங்கனாவே, எறும்புக்கு பாக்குறதுல இருந்து, குரங்குக்கு பாக்குறதுல இருந்து, மனுஷனுக்கு பண்றதுல இருந்து, வெளியில நம்ம பண்ற கர்மாக்கள் எல்லாம் ஈஸ்வர பாவனையோடு இந்த மொத்த லோகத்துக்கும் நம்ம என்னெல்லாம் பண்றோமோ அதெல்லாம் விராட் உபாசனையோட ஸ்தூலம். அதே விராட் உபாசனையில சூக்ஷ்மம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓங்காரத்தை அபியாசம் பண்றதுதான் சூக்ஷ்மம். நீங்க வெளியில எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சர்வாத்ம பாவத்தை கொண்டுட்டு வரீங்களோ அந்த அளவுக்கு ஓங்காரத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாவம் அதிகமாயிட்டே போகும். இல்லைன்னா ஜடத்தன்மையோட தான் பண்ண முடியும். ரொம்ப நாள் பண்ணாலும் கூட அதுல பாவம் சித்திக்காது. அப்போ வந்து என்ன பண்ணணும், அகாரம் தான் வந்து பாத்தீங்கன்னா விராட்டு. மாண்டூக்கிய உபனிஷத்து ரொம்ப கிளியரா சொல்லுது, அகாரம் தான் பாதோ மாத்ரா மாத்ராஸ்ச பாதா. முதல் மாத்திரை வந்து பாத்தீங்கன்னா அகாரம், அகாரம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா விராட்டு, விராட்டு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அகாரம். ரெண்டும் வேற வேற இல்லை. அப்ப இந்த ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அனுபூதி, ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு அனுபூதி ஆகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்தூலமா இருக்கிற விராட்டை திருப்திப்படுத்திக்கிட்டே உட்கார்ந்து கண்ணை மூடி ஓங்காரத்தை ஸ்தூலமா சொல்லணும். ஸ்தூல ஓங்காரம் எத்தனை? 3 சொல்லிக்கமா. ஓம் 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 ஓம். இத மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் சொன்னீங்கன்னா அது ஷார்ட் ஓங்காரம். வாய் திறந்துன்னு சொல்றீங்க, வாயை திறந்து சொன்னீங்கன்னாவே அது அகாரம். அகார உபாசனை, விராட்டு விராட்டு பிரணவம் அப்படின்னு பேர். ஒரு 10 நிமிஷத்தை வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் ஓங்காரம் சொல்லுங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா உகார பிரதானமா ஒரு 20 நிமிஷம் சொல்லுங்க. ஓ ஓ இந்த விதத்துல வந்து பாத்தீங்கன்னா உகார பிரதானம் ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ ஷார்ட் ஓங்காரம், ஒரு 20 நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரயோகமா உகார பிரதானம் ஓம். இதுக்கப்புறம் வந்து ஒரு 10 நிமிஷமோ இல்ல 5 நிமிஷமோ அதிகபட்சமும் நீங்க என்ன உச்சரிக்கணும், உகாரத்தை தான் அதிகமா உச்சரிக்கணும். ரொம்ப கம்மியா வந்து பாத்தீங்கன்னா மகாரத்தை உச்சரிங்க. அரை மணி நேரம் உச்சரிக்கிறீங்க அப்படின்னா அரை மணி நேரத்துல 20 நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா உகாரமா இருக்கட்டும், ஒரு 10 நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா மகாரம் இருக்கட்டும். ஏன் அப்படின்னா மகாரம் பண்ணீங்கன்னா லயம் ஆயிடும் மனசு. மகாரத்தை பண்ணினீங்கன்னா சுவாத்தியாயம் நடக்காது, உங்களோட சாஸ்திர அபியாசம்னா நடக்காது, விவகாரம் பண்ண முடியாது. அப்ப கடைசியில தான் வந்து பாத்தீங்கன்னா மகாரத்தை அதிகப்படுத்திட்டு போகணும் சமாதிக்கு போறவன். அப்ப சிரவண மனனம் பண்றவங்க என்ன பண்ணணும், உகாரத்தை வந்து அதிகமா பண்ணணும். அபியசேத் அரை மணி நேரத்துல ஆரம்பிங்க. ஒரு 3 மாசம் 4 மாசத்துக்கு ஒரு வாட்டி என்ன பண்ணுங்க, 5 நிமிஷம் 5 நிமிஷம் 5 நிமிஷமா இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போங்க. ஒரு 2 வருஷம் வரும்போது உங்களுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 வருஷத்துல 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் உங்களுக்கு எந்த சிந்தனையும் இல்லாம ரிலாக்ஸா உட்கார்ந்துட்டு ஓங்காரத்தை உச்சரிக்கிற அபியாசம் வரணும். ஒரு 2 வருஷத்துக்கு என்ன பண்ணுங்க,
இந்த ஸ்தூல ஓங்காரத்தையே அபியாசம் பண்ணு. விராட்டு பிரணவம். ஸ்தூல ஓங்காரத்துக்கு என்ன பேரு? விராட் பிரணவம். மகாரத்தை எப்படி பண்றது சுவாமி? மகாரம் இருக்கு. ஓம் 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 இந்த மகாரத்தை பிரயோகம் பண்றது. அப்போ ஷார்ட் ஓங்காரம், உகார பிரதானம், மகார பிரதானம். அகாரம் என்னது? தனியா அகாரத்தை உச்சரிக்கல, உச்சரிக்கல. இத கூட பாத்தீங்கன்னா எதுக்காகனா, இது நம்ம லாஸ்ட் வரைக்கும் பண்ணக்கூடாது. ஜீவன பரியந்தம் இப்படி பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த விராட்டு பிரணவத்திலேயே ஒருத்தர் ஜீவனத்தை விட்டாருன்னு வச்சுங்க, என்ன ஆகும்? பிரஷ்னோபனிஷத்துல ஒரு மந்திரம் பார்த்திருக்கோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, திரும்பவும் இந்த லோக்கத்தை பாத்தீங்கன்னா திரும்பவும் அடையணும். அகாரத்தை, இந்த ஸ்தூல ஓங்காரம் அகாரம், அதை பண்றதுனால திரும்ப இந்த லோக்கத்துக்கு வருவீங்க. திரும்பவும் பாத்தீங்கன்னா இங்க சம்சாரத்துக்கு வரணுமா? அதனால எவ்வித காரணத்தை கொண்டும் லாஸ்ட் வரைக்கும் இந்த ஓங்காரத்தை சொல்லாதீங்க. ஒரு வருஷம், 2 வருஷம், 3 வருஷம் நல்லா மனசுல ஸ்திரமாகட்டும். இந்த வெளியில சொல்லி 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 நல்லா ஸ்திரமாச்சுன்னா அதை அப்படியே கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி என்ன பண்ண போறோம்? மனசுல பண்ண போறோம். கண்ணை மூடி உட்கார்ந்துக்கிட்டு ஒரு 2-3 வருஷம் கழிச்சு வாக்கு பாத்தீங்கன்னா மௌனமா இருக்கும். வெளியில தெரியவே தெரியாது. வெளியில சொன்னதை எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளார மனசுல சொல்றீங்க அப்படின்னா, மனசுல சொல்ற ஓங்காரத்துக்கு என்ன பேரு? உகார பிரதான ஓங்காரம். அதுதான் வாஸ்தவம். அதுதான் உகார பிரணவம்னு பேரு. இன்னொரு பேர் அதுக்கு என்ன பேருனா ஹிரண்ய கர்ப்ப பிரணவம். ரெண்டாவது என்னது? ஹிரண்ய கர்ப்ப பிரணவம். வெளியில எல்லா ஸ்தூலமும் பாத்தீங்கன்னா நம்ம பாக்குற மொத்த லோகமும் விராட் அப்படின்னா, எல்லாத்தோட மனசுக்கும் பேர் என்ன பேரு அப்படின்னா ஹிரண்ய கர்ப்பர்னு பேரு. எல்லாத்தோட மனசும், மொத்த ஜெகத்தோட மனசுக்கு பாத்தீங்கன்னா காஸ்மிக் மனசுக்கு பேரு ஹிரண்ய கர்ப்பர். அதான் ஈஸ்வரனோட சூக்ஷ்ம ரூபம். எனக்குள்ளார இருக்கிற மனசு மாதிரியே இந்த மொத்த ஜெகத்துக்கும் மனசு இருக்கு, ஒரே மனசு. அதான் ஹிரண்ய கர்ப்பர். அப்ப நீங்க ஓங்காரத்தை மனசுல சொல்ல 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 அந்த ஹிரண்ய கர்ப்பரை பிராப்தி பண்ண முடியும். இது ரெண்டாவது. இதுக்கப்புறம் இதுதான் நம்ம முக்கியமான சாதனை. இந்த மனசுல ஓங்காரத்தை சொல்லி 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 நீண்ட காலம் நல்ல அபியாசத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போறோம் அப்படின்னா, சிரவண மனனம் முடிச்சதுக்கு பிறகு இதை பண்ணுங்க. சிரவணம் பண்ற காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்தூல ஓங்காரத்தையே அபியாசம் பண்ணுங்க. நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. இவங்களாம் சிமிச்சேச்சி இவரெல்லாம் பிரபோதாலாம் அதானே ஃபுல்லா ஸ்தூலம் தானே பண்றீங்க, வெளியில தானே பண்றீங்க. என்ன பிரபோதா எங்க காணும்? ஸ்தூலத்தை எப்பவுமே ஸ்தூலத்தை இது முடிக்கிற வரைக்கும், விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்க வரைக்கும் ஸ்தூலத்துல இருந்து என்ன பண்ணக்கூடாது? மனசுக்கு போகவே கூடாது. மனசுக்கு போயிட்டீங்கன்னா நீங்க ஸ்தூலத்தை பண்ண முடியாது. அதனால சிமிச்சேச்சியா இருக்கட்டும், யாரெல்லாம் அபியாசம் பண்றீங்களோ அவங்கெல்லாம் என்ன பண்ணுங்க, யாரெல்லாம் பிரணவ அபியாசம் பண்ணிட்டு இருக்கீங்களோ, பார்வதி அம்மாலாம், சாமி என்னால பாத்தீங்கன்னா நான் மனசுக்கு போறேன், மூஞ்சிலே குத்தணும். அவ்வளவு அவசரம் என்ன அவசரம்? அவ்வளவு அவசரம் என்ன அவசரம்? ஐயோ என்னோட வயசானவங்களாச்சு. நேற்று ஒருத்தர் சாமி நீங்க பாத்தீங்கன்னா இந்த மூஞ்சில குத்துவோன்னு சொல்றது அது ஒரு மாதிரி இருக்கு சாமி. ஏங்க சின்ன குழந்தைங்க தான் எல்லாரும் பாத்தீங்கன்னா, ஒரு ஆச்சாரியாருக்கு குழந்தைங்க தான். பார்வதி அம்மாக்கு என்ன வயசு இருக்கும்? என்னோட அவங்க ரொம்ப வயசு அதிகம். அம்மா உங்களுக்கு என்ன வயசு இருக்கும்? ஒரு 62 இருக்குங்களா? 64 வயசு. இப்ப நான் பாத்தீங்கன்னா 50 வயசு. அப்ப அந்த அம்மாவோட இதுல மூஞ்சில குத்தணும் அப்படின்னா லிட்டரலா மூஞ்சில குத்தணும் நான் எடுப்பீங்க. நான் செல்லமா பாத்தீங்க அப்படின்னா எனக்கு தான் கோவிச்சுக்கிறதுக்கு உரிமை இருக்கு. நான் அதுக்காக பாத்தீங்கன்னா எங்கேயாவது மூஞ்சில குத்தணும்னு சொல்றதுன்னா என்ன அர்த்தம்? தலையில குட்டணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? சும்மா நான் பாத்தீங்கன்னா எனக்கு பார்வதி அம்மால சின்ன குழந்தை மாதிரி, 4ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தை மாதிரி. நான் டீச்சர்னு வச்சுங்களேன், இங்க வா அப்படின்னு கூப்பிட்டு பெரம்பால அடிக்கிற மாதிரி தலையில குட்டுறது, ஒழுங்கா பண்ணுன்னு.
பார்வதி அம்மா என்ன சொல்லுவாங்க, சாமி நான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா மனசுல வந்து பாத்தீங்கன்னா சொல்றது நல்லா ஆயிட்டு இருக்கு சாமி அப்படின்னு. அவசரப்படக்கூடாது. அகாரத்துல இருந்து உக்காரத்துக்கோ உக்காரத்துல இருந்து மகாரத்துக்கு போறதுக்கு அவசரப்படவே படாதீங்க. நல்லா டைம் எடுத்துங்க. விராட்டோட அனுகிரகம் இருந்தாதான் ஸ்தூல பிரணவத்தை நல்லா பண்ணி உங்களுக்கு ஒரு அனுகிரகம் உண்டாகும். விராட்டோட அனுகிரகம் உண்டாகும். விராட்டோட அனுகிரகம் உண்டானாதான் நீங்க கண்ணை மூடி உட்கார்ந்து நீங்க பண்ண முடியும். இப்ப நாங்க பண்றதெல்லாம் நிறைய காலம் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப வந்து மனசுல உட்கார்ந்து நான் பண்றேன் அப்படின்னா மூணாவது ஓங்காரம் சொன்னேன் அப்படின்னா எனக்கு மனசு வந்து கரெக்டா செட்டில் ஆயிடும். நான் பாட்டுக்கு இப்போ ஓங்காரத்தை மனசுக்குள்ளாரையே சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு வந்து ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா மனச்செதறெல்லாம் உண்டாகாது. இப்போ பிரபோதா வந்து நிறைய வருஷம் பண்ணதுனால மற்றவங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் சொல்கிறாரு. அதே நேரத்தில் மெடிடேஷனுக்கு உட்காரும் போது ஓங்காரத்தை உள்ளுக்குள்ளார சொல்லிட்டு உட்கார்றாரு, மணிக்கணக்காக உட்கார்றாரு. அப்போ எப்படி உட்கார முடியும்? வருஷக்கணக்காக நீங்கள் ஸ்தூல ஓங்காரம் பண்ணினாதான் சூக்ஷ்மத்தில் உட்கார்றது ஹெல்ப் பண்ணும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், விராட் உபாசனை ஸ்தூலம் பண்ணினாதான் ஹிரண்ய கர்ப்பரா மனசுக்குள்ளாரு நீங்க தியானத்தை ஓங்கார தியானத்தை பண்ண முடியும். இதுக்கப்புறம் இந்த மானச ஓங்காரம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா உள்ள போக 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 அடுத்த ஸ்டேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க உக்காரம் பண்ண 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 நாதம் தன்னால உண்டாகும். தன்னால நாதம் உண்டாகும். இப்ப நான் சொல்றேன் பாருங்களேன். ஓ ஓ இப்ப சொல்ற ஓங்காரத்துல நாதம் வர ஆரம்பிச்சாச்சு. ஓ ஓ ஓ ஓ சப்தத்து கூடயே ஒரு நாதம். எங்க இருந்து தெரியுங்களா? இப்ப நான் சொல்ற உச்சரிப்பு எங்க இருந்து வருது தெரியுங்களா? நாபியில இருந்து ஒரு பீம் மாதிரி இப்ப நான் சொல்ற ஓங்காரம் எந்த தடையும் இல்லாம வந்து வந்துகிட்டு இருக்கு. இந்த அபியாசம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து பாத்தீங்கன்னா உக்காரத்தை மனசுக்குள்ளார சொல்லும் போதே எனக்கு நாதம் கேட்க ஆரம்பிக்கும். ஏன் தெரியுங்களா? ஸ்தூலத்தை அதிகமா அபியாசம் பண்ணி 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 மனசுக்கு வரணும். மனசுல அபியாசம் பண்ணி 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 தான் உங்களுக்கு நாதத்தை கேட்க முடியும். நாதம் அவ்வளவு ஈஸிலாம் இல்லை. மகாரம் தான் நாதம், ஈஸ்வரன். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணணும், பொறுமையா இருந்து நல்ல மானசீக ஓங்காரத்தை பண்ண 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 ஒரு நல்ல ஈல்டு கிடைக்க ஆரம்பிக்கும். 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் அபியாசம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்ப மெதுவா ஹிருதயத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நாதம் கேட்க ஆரம்பிக்கும். அந்த நாதம் தான் மகாரம். அந்த மகாரம் வந்து பாத்தீங்கன்னா மெதுவா 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 விரிஞ்சுக்கிட்டே ஸ்ப்ரெட் ஆயிட்டே போகும். அந்த இடத்துல அந்த நாதத்துல இருந்து ஒருத்தன் உயிரை விட்டான் அப்படின்னா அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாயுஜ்ய பதவியானது சொல்லப்பட்டிருக்கு. நாதம் என்னது? சாயுஜ்ய பதவியை கொடுக்கும். அதுக்கப்புறம் நல்ல வேதாந்தத்துல சொல்லப்பட்ட பஞ்சீகரணம்னு ஒரு டெக்ஸ்ட் இருக்கு, இல்லைன்னா மாண்டூக்கியம் இருக்கு. அந்த மாண்டூக்கியத்துப்படி அகாரத்தை உக்காரத்துல லயம் பண்ணி உக்காரத்தை மகாரத்துக்கு வந்தாச்சு, லயம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நாதம் கேட்க ஆரம்பிச்சாச்சுனாவே அகாரமும் உக்காரமும் லயம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். லயம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த மகார நாதத்தையும் வந்து பாத்தீங்கன்னா இது நான் இல்லை, நான் பார்ப்பவன், இது ஆப்ஜெக்டா இருக்கு அப்படின்னு அதையும் தன்னிடத்திலேயே நாதத்தையும் தன்னிடத்திலேயே லயம் பண்ணிட்டு ஓங்காரம் அகமேவ, ஓங்காரம் நான் தான், நானுக்கு மேலதான் அகார உகார மகாரம் கல்பிதம், நான் அப்படின்றதுதான் சுத்த பிரம்ம தத்துவம், நான் தான் துரியமா இருக்கேன் அப்படின்னு அந்த துரியமா இருக்கிற அசப்தம் அமாத்திரான்னு பேரு. அந்த அமாத்திரையிலேயே நிலை பெறுதல். அந்த இடத்துல வேற பிரபஞ்சமே இல்லாம போயிடும். 12வது மந்திரம் மாண்டூக்கியத்துல சொல்லப்பட்டது.
அப்ப பிரணவத்தை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், இங்க வந்து பிரணவத்தை அபியசேத்துன்னு நான் சொல்லிருக்கு. தஸ்மாத் பிரணவம் அபியசேத். யாருக்கு? யாரெல்லாம் சாயுஜ்ய பதவி அடையணுமோ, யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மோட்சத்தை அனுபூதி பண்ணணுமோ, புரிஞ்சா போதுன்றவங்களுக்கு அபியசேத்தான் தேவையில்லை, ஏதோ அபியாசம் பண்ண வேணாம். இங்க அபியாசம் பண்ணணும்னு விதி வச்சிருக்கு. அடிச்சா இதோட வந்து பாத்தீங்க அப்படின்னா இது கம்ப்ளீட் ஆகுது இந்த ஸ்லோகம். அதுக்கப்புறம் ஆச்சாரியார் சொல்றாரு, இத்தியாதி ஸ்மிருதேஷ்ச, இந்த விதமா நிறைய ஸ்மிருதிகளும் நிறைய ஸ்ருதிகளும் என்ன பண்ணுது, விஸ்வ சப்தேன, விஸ்வம் என்ற சப்தத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓங்காரம் அபிதீயதே, ஓங்காரோ அபிதீயதே, விஸ்வம்ன்ற சப்தத்துக்கு அர்த்தம் ஓங்காரம் என்று சொல்கின்றன. இந்த ஸ்ருதிகள் மூலமா சொல்லப்படுகிறது. வாச்சிய வாச்சகையோர் அத்தியந்த பேத அபாவாத், ஆளையும் ஆளோட பேரையும் என்ன பண்ண முடியாது, செப்பரேட் பண்ண முடியாது, பேதம் பண்ண முடியாது. அப்ப பேதம் பண்ண முடியாதுன்றதுனால 100% பேதம் பண்ண முடியாது. ஆள் வேற ஆளோட பேர் வேற அப்படின்னு. வாச்சியம் ஆளு, வாச்சகம் பேர், நாமி நாமம். இந்த நாமி நாமத்தை வந்து பாத்தீங்கன்னா செப்பரேட் பண்ண முடியாது. பேதம் வந்து பாத்தீங்கன்னா அத்தியந்த பேத அபாவாத், இந்த ரெண்டுத்தையும் பிரிக்க முடியாத காரணத்தினால விஸ்வமிதி ஓங்கார ஏவ பிரம்ம இத்தியர்த்தக சொல்லிட்டார். முதல்ல பிரம்மம் சொன்னோம், இப்ப ஓங்காரம் சொல்றோம். ரெண்டு வேற வேறையா சுவாமி அப்படின்னா, பிரம்மத்தோட பேருதான் ஓங்காரம். வாச்சியம் பிரம்மம், வாச்சகம் பிரணவம். அப்ப விஸ்வம் வந்து பாத்தீங்கன்னா வாச்சகமா வாச்சியமா சொன்னீங்கன்னா விஸ்வம் இஸ் ஈக்குவல் டு என்ன வஸ்து, பிரம்மம். வாச்சகமா சொன்னீங்கன்னா பேரா சொன்னீங்கன்னா விஸ்வம் இஸ் ஈக்குவல் டு ஓங்காரம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா பேர் ஓங்கார பெயரை உடைய, ஓங்காரம் என்ற பெயரை உடைய பிரம்மம் தான் விஸ்வம் என்பதற்கான அர்த்தம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம இத்தியர்த்தக முடிஞ்சாச்சு இதோட. இதுக்கப்புறம் ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா சாந்தோக்கியத்துல இருந்து இன்னைக்கு பாட்டம் ஆரம்பிக்குது. சாந்தோக்கியத்துல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஸ்ருதியை கொண்டு வர, ரொம்ப அருமையான ஸ்ருதி, எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்ருதி. மந்திரம் சொல்லுது, சர்வம் கல்விதம் பிரம்ம, சர்வம் கல்விதம் பிரம்ம. இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான மகா வாக்கியம். சர்வம் கல்விதம் பிரம்ம. நிறைய இடத்துல வந்து பெரியவங்க எல்லாம் பிரயோகம் பண்ணும்போது பெரியவங்களோட புக்கள் எல்லாம் இந்த சப்தம் இருக்கும், இதை ஹைலைட் பண்ணிக்கங்க. மகா வாக்கியத்துல ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம், ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம் அப்படின்ற மாதிரியே சர்வம் பிரம்மமயம், சர்வம் ஆத்மமயம், இதம் ஆத்மைவ சர்வம் பிரம்மைவ சர்வம். அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா சர்வம் கல்விதம் பிரம்ம. பிரிச்சோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், சர்வம் கலு இதம் பிரம்ம. கலு சர்வம் கலு இதம் பிரம்ம. கலுன்றது வார்த்தை எதை குறிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்லையா இல்லையா நம்ம சொல்லுவோம்ல, இது இப்படித்தானே அப்படின்னு நம்ம வந்து கலோக்கியலா பேசுவோம்ல, இது இது இவ்வளவுதானே இப்படித்தானே அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதே மாதிரி கலோக்கியலான சப்தம் கலு, நிச்சயமாக அர்த்தம். இந்த அனைத்தும் இதம் சர்வம், இந்த அனைத்தும் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னது, இந்த அனைத்தும் இதம் சர்வம் பிரம்ம கலு, இந்த அனைத்தும் வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா பிரம்மம் தான் அல்லவா, இது எல்லாம் பிரம்மன் தானே. நம்ம ஜுவல்லர் ஷாப்ல போய் உட்கார்ந்துக்கிட்டு இது எல்லாம் தங்கம் தானே அப்படின்னு பக்கத்துல இருக்கிறவர்கிட்ட கேட்போம்ல, இதெல்லாம் தங்கம் தானே ஜி, தங்கம் தானே அப்படின்னு நம்ம அந்த துணி இருக்குல்ல, இதெல்லாம் தங்கம் தானே அப்படின்னு கேட்கிற மாதிரி மந்திரம் சொல்லுது, இது எல்லாம் பிரம்மன் தானே. பிரம்மம்னு என்ன அர்த்தம், கான்சியஸ்னஸ். கான்சியஸ்னஸ்க்கு மேலதான் இது எல்லாம் கல்பித்தம், அறிவுக்கு மேலதான் நாமரூபம் எல்லாம் கல்பித்தம். அப்ப இது எல்லாம் பிரம்மம் தான் அப்படின்னு மந்திரம் சொல்லுது. சரி, இந்த பிரம்மத்தை என்ன பண்ணணும், புரிஞ்சா போதுமா சாமி, புரிஞ்சா போதுமா? வேதாந்தத்துல வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சா போதும் புரிஞ்சா போதும் புரிஞ்சா போதுமா? மந்திரம் சொல்லுது, தஜ்ஜலாநிதி தஜ்ஜலாநிதி சாந்த உபாசீத. தஜ்ஜலான் 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 இதி சாந்த உபாசீத. தஜ்ஜலானா என்ன சாமி, கேள்விப்பட்டதே இல்லையே தஜ்ஜலான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து பாத்தீங்கன்னா தஜ்ஜலான் என்று அந்த பிரம்மத்தை உபாசனை செய்ய வேண்டும்.
பிரம்மத்தை வந்து பாத்தீங்கன்னா தஜ்ஜலான் அப்படின்னு உபாசனை பண்ணணும். சாந்தமா உபாசனை பண்ணணும். சாந்த இத்தி உபாசித்த, சாந்த பாவத்துல இருந்துட்டு உபாசனை பண்ணணும். சாந்த பாவத்துல இருக்கிறதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கு, ஆர்டர் பார்த்துக்கிட்டே வாங்க. ஓங்காரத்தை அபியாசம் பண்றோம். ஓங்காரத்தை அபியாசம் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா மனசு என்னாகும், சாந்தமா. ஓங்காரத்தை அபியாசம் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா இதுக்கு பேரு, ஓங்காரத்துக்கு என்ன பேரு, உபசம மந்திரம். ஓங்காரத்துக்கு என்ன பேரு, உபசம மந்திரம். உபசம மந்திரம்னா என்ன அர்த்தம், ஷட் டவுன் பண்ற மந்திரம். அந்த ஷட் டவுன் பண்ற மந்திரம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியர் சொல்றாரு, இது ஏதத் உக்தம் பவதி. இந்த விதமா வந்து பாத்தீங்கன்னா சாந்தோக்கிய உபனிஷத்துல 3:14 ஏதத் உக்தம் பவதி, இந்த விதமா சொல்லப்படுகிறது. என்னது, இதுக்கு வியாக்கியானம் என்ன சுவாமி, ஜலான் ஜலான் இருக்கே சுவாமி, அதுக்கு என்னது சொல்றார், யஸ்மாத் சர்வமிதம் விகார ஜாத்தம். இந்த உலகத்துல எதையெல்லாம் விகாரமா பார்க்கிறோமோ, விகாரம்னு என்ன அர்த்தம், தங்கம், தங்க என்ன பிஸ்கெட்டா இருந்துச்சு. நான் நிறைய இந்த இதுல இருந்து எப்படிலாம் நிறைய வீடியோஸ் நான் பார்ப்பேன், எப்படி தங்கம் கொண்டு வராங்க, எல்லாம் பெரிய பெரிய கட்டி கட்டியா தான் இங்க துபாயில இருந்துலாம் நிறைய வருது. வரும்போது பெரிய பெரிய பிஸ்கெட் பிஸ்கெட் பிஸ்கெட்டா தான் வருது. வாங்கும் போது எல்லா ஜுவல்லர்ஸும் என்ன பண்றாங்க, ஃபேக்டரிக்கு கொண்டு போகும்போது பிஸ்கெட் பிஸ்கெட்டா தான் வாங்கிட்டு வராங்க. வாங்கிட்டு வந்து அதை துண்டு துண்டு துண்டா ஆக்கி ஒவ்வொரு இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா ஜுவல்ஸ் தனியா பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா அதோட ஃபார்ம் என்னது, வெறும் நாம ரூபமே இல்லாம பிஸ்கெட் பிஸ்கெட்டா இருக்கு, வேற இல்லை, கோல்டு பிஸ்கெட். அப்போ அந்த கோல்டு பிஸ்கெட்ல இருந்து என்ன ஆச்சு அப்படின்னா, செயின், நெக்லஸ், பிரேஸ்லெட்னு நிறைய நாம ரூபத்தை பண்ணிட்டோம். இந்த நாம ரூபம்லாம் என்ன தெரியுங்களா, விகாரம் அப்படின்னு பேர். விகாரம், விகாரம்னா தங்கத்தோட மாறுபட்ட ஃபார்ம். பிஸ்கெட்டா இருந்துச்சு, அது என்னவாச்சு, வேற வேற ஃபார்முக்கு போகும்போது அதுக்கு பேர் விகாரம்னு பேர். எப்படி தங்கம் வேற வேற நாமரூபத்தை அடைஞ்சு விகாரத்தை அடையுதோ, அநேக நாமரூப விகாரம் ஆயுதோ, அதே மாதிரி இதம் சர்வம், சர்வமிதம் இந்த மொத்த ஜெகத்தும் விகார ஜாத்தம் பிரம்ம, பிரம்மத்தோட விகாரம் தான், கான்சியஸ்னஸோட விகாரம் தான். தூக்கத்துல யார் இருந்தா, நான் மாத்திரம்தான் இருந்தேன். வேக்கப் ஆகும்போது நான் தான் புத்தி, நான் தான் மனசு, நான் தான் இந்திரியங்கள்னு விகாரத்தை அடைஞ்சேன். நான் தான் தேகம், நான் தான் இந்த ஜெகத்தா விகாரத்தை அடைஞ்சிருக்கேன். நான்ற கான்சியஸ்னஸ் தான் கோல்டு பிஸ்கெட் மாதிரி இருந்தது தான். என்ன இருக்கு, வேக்கப் ஆகும்போது வேற 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 ஃபார்முக்காய் இந்த மொத்த ஜெகத்தா இருக்கு. அப்ப இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யாரோட விகாரம், பிரம்மமா இருக்கிற என்னோட விகாரம், நானோட விகாரம். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரம்மத்தை என்ன பண்ணணும், தஜ்ஜத்வாத், ஜலான் இருக்குல்ல, தஜ்ஜலான் இது சாந்த உபாசித்த, ஜலான் அப்படின்னு உபாசிக்கணும். ஜலான் என்ன சுவாமி, ஜ முதல்ல ஜ, அப்புறம் ல, அப்புறம் அன. தஜ்ஜலான் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, ஜ ல அன, மூணு சப்தம் இருக்கு அதுல. ஜலான், ஜலான்ல என்ன இருக்கு, ஜ ல அன. அதுக்கு என்ன அர்த்தம் ஆச்சு சொல்ற, தஜ்ஜத்வாத். தஜ்ஜத்வாத்னு என்ன அர்த்தம், ஜாஃபார் ஜத்வாத். அந்த பிரம்மத்தில இருந்துதான் இது எல்லாம் உண்டாச்சு. இந்த பிரம்மத்தில இருந்துதான் இது எல்லாம் உண்டாச்சு. உண்டாச்சா, தங்கத்தில இருந்து ஆபரணங்கள் உண்டாச்சா, உண்டாகல, தெரியுது. ஆனாலும் நம்ம என்ன பண்ணுவோம், உற்பத்தின்னு எடுத்துப்போம். மண்ணுல இருந்து பானை உண்டாகிற மாதிரி, தங்கத்தில இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஆபரணங்கள் உண்டாகிற மாதிரி இந்த பிரம்மத்தில இருந்துதான் இது எல்லாம் ஜீவ ஜெகத்தெல்லாம் உண்டாயிற்று. ஜாயதே, உண்டாகிறதுக்கு என்ன அர்த்தம், உண்டாகுதல். ஜத்வாத், அதுதான் ஜ, ஜத்வாத் அப்படின்னா உண்டாவதால் ஒண்ணு. அப்புறம் தல் லயத்துவாத், லாஃபார் லயம். ஜல, ஜலான், ஜலான்ல 3 இருக்கா, ஜ லா இன், ஜலான். ஜ ல அன். அந்த ஜெகத்து எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்க போச்சு, ஜீவ ஜெகத்து எல்லாம் தூக்கத்துல எங்க போச்சு, எங்க இருந்து வந்துச்சோ அங்கேயே போச்சு. எங்க இருந்து வந்துச்சு, நான் தூக்கத்தை நான் தானே இருந்தேன். இன்னைக்கு காலையில ஏர்லி மார்னிங் நான் தானே இருந்தேன். நான்ல இருந்து தானே இதெல்லாம் வந்துச்சு.
இப்ப திரும்ப லயத்துக்கு போகும்போது என்ன ஆகுது? இந்த ஜீவ ஜெகத்தெல்லாம் அந்த நான்லயே போய் லயமாகுது. அப்ப ல ஃபார் லயத்வாத், இந்த நான்ற பிரம்மத்திலேயே லயமாவதால் தத்து லயத்வாத். அதுக்கப்புறம் தது அனத்துவாத்துச்ச. தது அனத்துவாத் அப்படின்னா அனனம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜீவிக்கிறதுன்னு அர்த்தம். ஜீவிக்கிறதுன்னு என்ன அர்த்தம்? பிராணன கிரியா. பிராணன பிர நம்ம சுவாசிக்கிறோம்ல, சுவாசிக்கிறதுக்கு என்ன பேரு? ஜீவிச்சுக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். அப்போ தஜ்ஜத்வாத்ன்றது உற்பத்தி, தத்லயத்வாத்ன்றது பாத்தீங்கன்னா லயம். இந்த உற்பத்திக்கும் லயத்துக்கும் நடுவுல நம்ம எல்லாம் ஜீவிச்சுக்கிட்டு இருக்கோமா, சுவாசிக்கிறோமா, பிராணன கிரியா பண்ணிட்டு இருக்கோம். பிராணன கிரியா, அதான் அனன்னு பேரு. ஜீவிச்சுக்கிட்டு இருக்கோம் ஸ்திதி. இந்த ஸ்திதிக்கு பேர் என்ன பேருனா தது அனத்துவாத்துச்ச. அப்ப ஜ ல ந அன்னு, ஜ ல ஜலா, ஜ ல அன் ஜலான் ஆயிடும். ஜ ல அன் ஜலான், ஜ ல அன் ஜலான். ஜனா ஜாயத்தே உற்பத்தி, லனா லயம். அப்புறம் அன்னு அப்படின்னா, அன்னுனா அனனம், அன்னுனா என்ன அர்த்தம்? அப்படின்னா இருத்தல், ஸ்திதி. அப்ப சிருஷ்டி லயம் இந்த ரெண்டுத்துக்கு நடுவுல இருக்கிற ஸ்திதி. சிருஷ்டி லயம் ரெண்டுத்துக்கு நடுவுல இருக்கிற ஸ்திதி. அப்ப இந்த மூணுத்துக்கும் பாத்தீங்கன்னா எதிரிடத்துல நடக்குது. தங்கத்தோட பிஸ்கட், தங்க பிஸ்கட்ல தான் என்ன பண்ணுனீங்க? ஆபரணம் உற்பத்தி ஆச்சு. அந்த தங்கத்துல தான் பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆபரணம் ஸ்திதியில இருக்கு. அந்த தங்கத்துல தங்க ஆபரணத்தை எல்லாத்தையும் மெல்ட் பண்ணி திரும்ப வேற ஒன்னா கன்வெர்ட் பண்ணும் போது என்ன ஆகுது? அந்த தங்கத்துலதான் அந்த ஆபரணம் லயத்தை அடைகிறது. அப்ப சிருஷ்டி ஸ்திதி லயம், ஆபரணங்களோட சிருஷ்டி ஸ்திதி லயம் எங்க? தங்கத்துலதான். அதே மாதிரி பிரம்மத்திலிருந்து தான் இந்த ஜீவ ஜெகத்தெல்லாம் உண்டாகின்றன. ஜீவ ஜெகத்தெல்லாம் பிரம்மத்துல தான் லயத்தை அடைகின்றன. அந்த ஜீவ ஜெகத்தெல்லாம் இந்த பிரம்மத்துல தான் ஸ்திதி காலத்துல நிற்கின்றன. யாரு பிரம்மம்? யாரு பிரம்மம்? எங்கேயோ பார்க்காதீங்க ஜி. ஐயோ, நான் தான். எங்க இருந்து உற்பத்தி ஆச்சு? தூக்கத்துல நான் மட்டும்தானே இருந்தேன், சுகமா இருந்தேன். அப்ப தூக்கத்துல நான் தான் சுகமா இருந்தேன். அப்ப ஜெகத் இல்லை. அதுக்கப்புறம் வேக்கப் ஆகும்போது ஜெகத் வந்துச்சு. அப்ப இப்ப எங்க இருக்கு? நான் பாக்குறேன். நீங்க பாக்குறதுனால ஃபர்ஸ்ட் பர்சன் நீங்க இருக்கிறதுனால இந்த ஜெகத் இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா பார்க்கிறவன் இடத்துலதான் இந்த ஜெகத் இருக்கு. கான்சியஸ்னஸ்க்கு மேலதான் இந்த ஜெகத் இருக்கு, ஜீவ ஜெகத்து. பரமஹம்சானந்தா எங்க இருக்க? நான் பரமஹம்சானந்தா. நானுக்கு மேலதான் பரமஹம்சானந்தா இருக்கு. இந்த ஜெகத்து யார் பாக்குறா? நான் பாக்குறேன் ஜி. அப்ப நானுக்கு மேல பார்க்கிற நானுக்கு மேலதான் இந்த ஜெகத் இருக்கு. இந்த ஜீவன்ற பரமஹம்சானந்தா இருக்கேன். எல்லா ஜீவர்களும் இந்த நானுக்கு மேலதான் இருக்கும். லயமானதுக்கு பிறகு இந்த நான்லயே எல்லாம் லயமாயிடுது. இன்னைக்கு நைட்டு தூங்க போகும்போது ஒண்ணும் இருக்காது, நான் மட்டும் இருப்பேன். அந்த நானுக்கு பேர் தான் பிரம்மம். அப்ப அந்த நானே பிரம்மத்தை, அயமாத்மா பிரம்ம, இந்த ஆத்மா தான் பிரம்மம். மாண்டூக்கியம் சொல்லுது, இந்த ஆத்மா தான் பிரம்மம். இதை எப்படி உபாசிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தஜ்ஜலான் இதி சாந்த உபாசித்த. அப்போ இந்த சிருஷ்டி ஸ்திதி லயம் எல்லாத்துக்கும் ஆதார காரணமா இருப்பது எதுவோ அதுதான் பாத்தீங்கன்னா பிரம்மம் என்று உபாசனை செய்ய வேண்டும். பிரம்மசூத்திரத்துல 2வது சூத்திரமே இந்த சூத்திரம் தான். ஜென்மாத்யஸ்ய யதஹ சூத்திரம், பிரம்மசூத்திரம் 2ன்னு போட்டுக்கணும். அதே மாதிரி யதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாத்தானி ஜீவந்தி யத்யபி பிரவிஷந்தி தத் பிரம்மேதி அப்படின்னு ஒரு தைத்திரியத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான தைத்திரியத்துல ஒரு மந்திரம் இருக்கு. தைத்திரியத்திலயும் பாத்தீங்கன்னா இதே தான் சொல்றது. யதோவா இமானி பூத்தானி ஜாயந்தே என்னன்னு கேட்டீங்கன்னா 3 1ன்னு போட்டுக்கிட்டீங்கன்னா தைத்திரியத்துல அப்படியே இந்த மந்திரம் இருக்கு. யதோவா இமானி பூத்தானி ஜாயந்தே ஏன ஜாத்தானி ஜீவந்தி யத் பிரயத்யபிசம்விஷந்தீதி தத் விஜிஞாசஸ்வ தத் பிரம்மேதி சதபோ தப்யத. மந்திரம் அற்புதமான மந்திரம். தைத்திரியத்துல இருக்கிறது தான் இங்க சாந்தோக்கியத்தை சொல்லியிருக்கு.
யதோவா இமானி பூதானி ஜாயந்தே, எதிலிருந்து இந்த ஜீவ ஜகத்து உண்டானவைகள் எல்லாம் உற்பத்தி ஆயினவோ, ஜ என்னது உற்பத்திக்கு பேரு ஜ, ஜத்வாத். ஏன ஜாத்தானி ஜீவந்தி, எந்த தத்துவம் இருக்கிறதுக்கு மேல இது எல்லாம் ஜீவிச்சுக்கிட்டு இருக்கணுமோ. எதுல ஜீவிக்கிறது? நானுக்கு மேலதான். நான் சுவாசிக்கிறேன். யார் சுவாசிக்கிறா? சுவாசம் எதுக்கு மேல போயிட்டு இருக்கு? நானுக்கு மேல. நான் சுவாசிக்கிறேன். நான் இருக்கிறதுக்கு மேலதான் சுவாசிக்கிற கிரியா நடந்துகிட்டு இருக்கு. நானுக்கு மேலதான் இந்த பிராணன கிரியாவை பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா ஏன ஜாத்தானி ஜீவந்தி, எதுல உண்டானவைகள் எல்லாம் எதுல பாத்தீங்கன்னா ஜீவிச்சுக்கிட்டு இருக்கின்றனவோ, அன்னு உற்பத்திக்கு ஜா, ஜீவிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு பேர் பாத்தீங்கன்னா அன்னு, அனன கிரியா, பிராணன கிரியா. அது அப்புறம் யத்ரயந்தி அபிசம்பிஷந்தி, எதுல பாத்தீங்கன்னா உண்டானவைகள் எல்லாம் எதுல பாத்தீங்கன்னா திரும்பவும் லயத்தை அடைகின்றனவோ, லய லத்து. அப்போ தத் ஜ ஜத்வாத் லத்வாத் அனத்வாத் ஜலானு அப்படின்னு பேர், அதுக்கு பேர். அப்ப பாத்தீங்கன்னா இந்த பிரம்மத்தை உபாசிக்கிறது இப்படிதான் உபாசிக்கணும். கண்ண மூடி உட்கார்ந்து இப்ப நான் சொல்றேன். எங்க இருந்து வந்துச்சு? நான்ல இருந்து எல்லாம் வந்துச்சு. நானுக்கு மேல இதெல்லாம் இருக்கு. நான்லயே லயமாயிடும். அப்ப இந்த ஜகத்து, ஜீவ ஜகத்து உற்பத்திக்கு காரணமா இருக்கிறது நான் என்ற பிரம்மம் தான். அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு பாத்தீங்கன்னா சாந்தமா ஓங்காரத்தை அகார உகாரம் அகாரம் பண்ணி இந்த மனசை நல்லா சாந்தப்படுத்திட்டு என்ன பண்ணணும்? இந்த உட்கார்ந்துக்கிட்டு இந்த பிரம்ம உபாசனையை செய்ய வேண்டும். அதான் சொல்லுது. அது மட்டும் இல்ல, என்ன சொல்லுது ஆச்சாரியார் சொல்றாரு, நச்ச சர்வஸ்ய ஏகாத்மத்வே. அப்ப என்ன ஆகும் தெரியுங்களா உங்களுக்கு? நான் தான் எல்லாம், இந்த ஜெகத்தாவும் நான் தான் இருக்கேன், இங்க இருக்கக்கூடிய எல்லா ஜீவர்களாவும் நான் தான் இருக்கேன். தூக்கத்துல ஒண்ணு தானே, தூக்கத்துல பரமஹம்சானந்தா போயாச்சு, என்னோட க்ஷத்திரிகளும் போயாச்சு, என்னோட மித்திரர்களும் போயாச்சு, குரங்கு போயிடுச்சு, நாய் போச்சு, பேய் போச்சு, எல்லாம் போச்சு. தூக்கத்துல என்ன இருந்துச்சு? நான் சுகமா தூங்கணும். வேற ஒன்றும் இல்லை, வேற ஒன்றும் இல்லை. இருக்கிறது நான் மட்டும்தான். அப்ப பாத்தீங்கன்னா நடுவுல மத்தியத்துல மட்டும்தான். ஆதியிலையும் நான் தான், வேக்கப் ஆகிறதுக்கு முன்னாடியும் நான் தான், அதே மாதிரி தூங்குனதுக்கு பிறகும் நான் தான். டீப் ஸ்லீப்ல ரெண்டுத்திலையும் ஆரம்பமும் ஆதியும் முடிவும் நான் தான். மத்தியில மட்டும் பாத்தீங்கன்னா இந்த ஜெகத்து தெரியுது. மாண்டுக்கிய காரிக்கா என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதவ் அந்தேச்ச என்னாஸ்தி வர்த்தமானேபி தத்ததா. ஒரு அருமையான காரிக்கை பாத்தீங்கன்னா கௌடபாதர் சொல்றார். ஆதவ் அந்தேச்ச என்னாஸ்தி, தூக்கத்துல வேக்கப் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ஜெகத் இருந்துச்சா? இன்னைக்கு காலையில பரமஹம்சானந்தா அப்படின்ற ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பர்சனாலிட்டி, அந்த தேகம் தெரிஞ்சுதா தூக்கத்துல? இல்ல, எதுவுமே இல்லையே. நல்ல காலையில வேக்கப் ஆகும்போது நல்ல சில்லுன்னு இருக்குங்க. ஆச்சரியமா இருக்கு. இது வரைக்கும் எங்க சில்னஸே தெரியல. எப்ப வேக்கப் ஆகணும் அப்பதான் பாத்தீங்கன்னா சில்னஸ் தெரிஞ்சது. அப்ப சில்னஸ் இல்லாம தூக்கத்துல நான் எப்படி இருந்தேன்? சுகமா தூங்கிட்டு இருந்தேன், அண்ணா ஆனந்தமா தூங்கிட்டு இருந்தேன். அப்ப முதல் பாத்தீங்கன்னா வேக்கப் ஆகும்போது சில்லுன்னு இருக்கு. பரமஹம்சானந்தா வந்துட்டேன், தேகம் வந்துருச்சு. தேகம் வந்தோடனே சில்னஸ் வந்துருச்சு, துக்கம் சுகம் எல்லாம் வந்துருச்சு. ஆனா தூக்கத்துல நான் எப்படிமோ நிர்விசேஷ சுகஸ்வரூபமா நான் இருந்தேன். ஆதியிலையும் பரமஹம்சானந்தான்ற ஆளும் இல்ல, மற்ற ஜீவர்களும் இல்ல, இந்த ஜெகத்தும் இல்ல, பஞ்சபூத்தங்களும் இல்ல. திரும்ப இன்னைக்கு ராத்திரியில போய் தூங்க போவேன். அங்கேயும் பாத்தீங்கன்னா என்ன ஆகுது? இங்க பார்க்கக்கூடிய மித்திரர்கள், சத்துருக்கள், இந்த லோக்கம், பொலிட்டீஷியன்ஸ், இந்த இது எல்லாம் எதுவுமே கண்ணா முன்னாடி என்னென்னவோ இருக்கு, நம்ம பிடிக்காது. எதுவுமே தூக்கத்துக்கு போனோன்னு இல்லாம போயிடுது. அப்ப பாத்தீங்கன்னா ஆதியிலையும் இந்த ஜீவ ஜெகத்து இல்ல, அந்தத்திலையும் இந்த ஜீவ ஜெகத்து இல்ல. அப்ப என்ன பண்ணணும்? மத்தியிலையும் இது இல்லாததற்கு சமமே. அப்ப இருக்கிறது யாரு? ஆதியிலையும் நான் தான், இப்ப மத்தியத்திலையும் நான் தான், அந்தத்திலையும் நான் தான் இருக்கேன். நான் 3 காலத்திலும் இருக்கேன். எனக்கு மேல இந்த ஜெகத்து ஜீவர்கள் வந்து போகிறார்கள். அதனால இது பாத்தீங்கன்னா உண்மை இல்லை. அப்படி நீங்க ஒரு வேலை பாக்குறீங்க அப்படின்னா நச்ச சர்வசிய ஏகாத்மத்வே, நச்ச தூக்கி பின்னாடி போட்டுருங்க. சர்வசிய ஏகாத்மத்வே,
அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, நானுக்கு மேலதான் இது எல்லாம் கல்பிதம். நான் தாங்க எல்லாம், நீங்க எல்லாம் நான் தான். பேதமே இல்லை, எல்லாம் ஒரே தான். வாஸ்தவத்துல நாய், குரங்கு, பன்னி, மனுஷன்ல இருக்கிற பேதங்கள் எதுவுமே இல்லை. பக்ஷி பேதம், மிருக பேகம் எதுவுமே இல்லை. இருக்கிறது ஒரே கான்சியஸ்னஸ். அதுக்கு மேலதான் எல்லாம் கல்பிதம். அப்படி இருந்துச்சு அப்படின்னா சர்வசிய ஏகாத்மத்வே, எல்லாமே ஒரே ஆத்மாவா இருக்கும். அப்படின்னா ராகாதயக நச்ச சம்பவதி. விருப்பு வெறுப்பு வருமா? விருப்பு வெறுப்பு எப்படி வரும் யோசிச்சு பாருங்க. குரங்கு தானே, ஃப்ரீயா இருந்துட்டு போட்டுமே, என்ன இப்போ? இப்பெல்லாம் குரங்கு பார்த்தீங்கன்னா பயப்படவே மாட்டேங்குது. ஏன்னா தெரியுது அதுக்கு சாமி ஒன்றும் பண்ண மாட்டாரு அப்படின்னு சும்மா ஆக்ஷன் பண்ணி காட்டுறாருன்னு தெரிஞ்சு போச்சு. விரட்டினா கூட போக மாட்டேங்குது. பக்கத்துல நின்று அது பாட்டுக்கு நின்றுட்டு இருக்கு. போட்டும், சாமி தானே அப்படின்னு நின்றுட்டு இருக்கு. விரட்டினா கூட போக மாட்டேங்குது. தெரியுது சாமிக்கு பார்த்தீங்கன்னா நம்மளை ஒன்னாதான் பாக்குறாரு, நம்மளாதான் பாக்குறாரு போல இருக்கு அப்படின்னு. நாய்க்கு, பன்னிக்கு, எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா நீங்க பார்க்க ஆரம்பிங்க. பேதம் பார்க்காம பாருங்க. எல்லாம் நான் தான். ஒரே நானுக்கு மேலதான் குரங்கு சரீரம், ஒரே நானுக்கு மேலதான் மனுஷ சரீரம், ஒரே நானுக்கு மேலதான் எல்லா மனுஷ சரீரங்களும், ஒரே நானுக்கு மேலதான் எல்லா பட்சிகளும், எல்லாமே ஒரே ஆத்மாக்கு மேலதான். அப்படி பாத்தீங்கன்னா விருப்பு வெறுப்பானது நச்ச சம்பவதி. தஸ்மாத் சாந்த உபாசித இது ஸ்ருதி. அந்த விதமா என்ன பண்ணணும்? ராகத்வேஷம் இல்லாம அந்த பிரம்மத்தை எப்படி பண்ணணும்? சாந்தமாக உபாசிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி முடிக்குது. நாளைக்கு மீதியை நம்ம பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதேர்ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாமவராணனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாமவராணனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாமவராணனே. ஸ்ரீராம நாமவராணன ஓம் நம இதி. ஓம் ராம 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 ராம. நாராயண நாராயண நாராயண. நமஸ்காரம் ஜி, நமஸ்காரம். சொல்லுங்கம்மா. அதுவே சம்பஜனீயம். வனன்றதுக்கு அர்த்தம் சம்பஜனீயம், பூஜை. ஆமா, பூஜைக்குரியவர் அப்படின்னு, சர்வ எல்லா பூஜைக்கும் உரியவர் அப்படின்னு உபாசிக்கிறது. இங்க பாத்தீங்க அப்படின்னா வேதாந்தம். அங்க பாத்தீங்கன்னா பேத பாவத்துல உபாசிக்கிறது. அங்க பாத்தீங்கன்னா ஈஸ்வரனை நம்ம உபாசிக்கிறோம்ல, பூஜைக்குரியவர், எல்லா பூஜையும் அவருக்கு தான் அப்படின்னு உபாசிக்கிறது. தத் வனம், வன சம்பஜனீயம் தாத்துல இருந்து உண்டான. இங்க பாத்தீங்கன்னா ஜத்வம், லத்வம், அதுக்கப்புறம் அனத்வம். ஜாயத்தே, அப்புறம் லயம் கச்சதி, அதுக்கப்புறம் அனனக்கிரியா. 3 இருக்கிறத வச்சுக்கிட்டு சிருஷ்டி, ஸ்திதி, லயம் 3த்தையும் சொல்றேன். இது வேதாந்தத்தோட, அத்வைத்தத்தோட.